ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். பொதுவா ஒரு கிரக நீசமாயிட்டா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல நம்ம இயல்பா எடுத்துக்கிறது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா 9ஆம் இடம் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா தகப்பனாரோ அல்லது தகப்பனார் வழி சொந்த பந்தம் யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க அல்லது இவங்க அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க. 7ஆம் இடத்ததிபதி நீசமாயிட்டார் அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கை அமையிறது சிரமம். அப்புறம் நியாயமான அல்லது ஓப்பனான வாழ்க்கை துணை அமையாது. சிலர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிகிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டான். என்ன சம்பாதிக்கிறேன், என்ன வைக்கிறேன், எங்கே வேலை ஆகுறோம்னு கூட சொல்ல மாட்டான். ஒரே ரகசியம்தான், பூரா பரம ரகசியமாக வச்சுக்கிடுவாங்க. வச்சிருந்து இன்னும் என்னத்தையும் செய்ய போகிறதுன்னு தெரியல. ஏன்னா மனுஷன் இருந்தால் தவறுகள் வரும். தவறுகள்ங்கிறத சரி பண்ணிக்கிறதுங்கிறது நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேளுன்றியான், அதிகமாக இருந்தாலும் 5 பேர்கிட்ட கேளுன்றியான், யாரோ 2 பேர்கிட்ட கேட்டதையும் தெரியும். அப்போ கேட்டோம்னா அதில் நமக்கு நிறைய நம்மளை செம்மப்படுத்திக்கலாம், அவங்களையும் நம்ம வகைப்படுத்தலாம். அதெல்லாம் கிடையாது. யார்ட்டையும் என்னமும் சொல்ல மாட்டாங்க. ரகசியம் காக்கக்கூடியவர்கள் அவ்வளோ ரகசியமாக இருப்பாங்க. என்னத்தையும் சாதிக்கிறான்னு தெரியல. அப்படி ஒரு சிலர் இருப்பான். அப்போ அந்த மாதிரியான வாழ்க்கை துணை, அந்த மாதிரி அந்த 7க்கு அதிபதி நீசமாச்சுன்னா அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாலாம் அமைவாங்க. சரி, அப்போ ஒரு கிரக நீசமாச்சுன்னா இயல்பான அது கொடுக்க வேண்டிய பலன்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் இல்லையா? ஜோதிடத்தில் அப்படிதான் சொல்லுது. சரி, லக்னாதிபதி நீசமாயிட்டா இல்லாட்டி 8ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டா, 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் இல்லையா? லக்னாதிபதிங்கிறது உயிர் அப்படின்னு சொல்றோம். உயிர், சிலும்பின் மயிர், முகம், தலை எல்லாத்தையும் குறிக்கிறது லக்னம் அப்படிங்கிறோம். அது நீசமாயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? வாழ்க்கை போயிருமா அப்படின்னா போகாது. பிரமாதமாக இருக்கும் சிலருக்கு, இன்னும் சிலருக்கு யோகமாக இருக்கும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வச்சுக்கிறோங்க. அவருடைய பேரும் புகழும் இண்டிவிஜுவலாக மேலே வரும். அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரி, ஜாதகத்தில் இருக்க யோக பாக்கியங்களுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் மேலே வரும். எப்படி நான் சிங்கிளாக ஒரு ஆளாக ஒன் மேன் ஆர்மி மாதிரி அப்படி தனியாக நின்று ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அப்படி தனியாக நின்று வாழ்க்கையில் ஜெயிச்சு வருவாங்க. லக்னாதிபதி நீசமாகிறார், 6ஆம் இடத்துக்கு போகிறார், 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, அப்புறம் பாவரோட சம்மந்தப்படுறாரு, வக்ரமாகிறார் அப்படின்னாலும் ஆனாலும் ஜாதகத்தில் யோக பாக்கியம் இருந்தால் ஜெயிச்சிருவான். அதில் மாற்றுக்கிறது இல்லை, ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையை. ஆனால் பேர் வெளியே வராது. பேர் இன்னொரு பேனர் நேமுக்கு பின்னால் வரும். எப்படி வரும்? நான் டிசிஎஸ் கம்பெனியில், எஸ்சிஎல் கம்பெனியில், அல்லது இது மோட்டரோலா கம்பெனியில், அல்லது மைக்ரோசாஃப்டில் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அந்த கம்பெனியில் நான் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன், இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன். அப்போது எல்லாத்துக்கும் அவங்கள தெரியும். வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் தெரியத்தானே செய்யும். அப்போ தெரியுது அப்படின்னா அது ஒரு பேனருக்கு பின்னால். இது லக்னாதிபதி ஸ்ட்ராங் இல்லாமல் நிற்கிறது. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கானுன்னா அந்த பேனருக்கு முன்னால், இவங்களுக்கு பின்னால் பேனர் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போது இந்த லக்னாதிபதி நீசமாகிறதுங்கிறது சிலர் எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா, அதுலேயும் ஜோசியம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப குழப்பம் வந்துடும். லக்னாதிபதி நீசமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், போச்சு, அவ்வளோதான், வாழ்க்கை போயிடும். இனி பொழைச்சி புரேசனம் இல்லை, அதாவது சீக்கிரமே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 40 வருஷம் நல்லா இருப்பேன். இன்னும் சொல்லணும்னா வாழ்க்கையை நல்ல விதமாக அனுபவிச்சு வருவாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு பழமொழி இருக்குது. இதில் ஜோதிடத்திலேயே சொல்கிறான், இடுகதிர் செவ்வாய் கூடி எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவையாவாள். அதாவது சூரியனும் செவ்வாயும் எந்த இடத்துல சேர்ந்து நின்னாலும் குடும்பத்தை காலி பண்ணிடும். இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்க எல்லா குடும்பமுமே கெட்டு போயிருமானா கெடாது. ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது எவ்விடத்தில் நின்றாலும், ஆனால் இங்கே கெடாது. என்னடா விஷயம், என்னதே ரகசியம் இருக்குது இதில் அப்படின்னா அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுவும் சும்மா இல்லை, ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பார்ப்போம். யூஸ்வலாக வழக்கம் போல் ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோம். அப்போ தானே நம்மளுக்கும் கிளியராக புரியும். இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது ரிஷப லக்னம், ராசியாக வந்திருக்கிறது ரிஷப ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது மிருகசீரிஷம். இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்க, சுக்கிரன். 5ஆம் பாவத்தில் நீசமாயிட்டார். சரி, 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. சரி, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. அப்போ குடும்பத்தை பாதிக்கும்ல. கேதை போல கெடுப்பான் இல்லை, ராக போல கொடுப்பான் இல்லை அப்படின்றான். அப்போ மாங்கல்ய ஸ்தானத்தில், இது ஒரு பொண்ணுடைய ஜாதகம், மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு, குடும்பஸ்தானத்தில் கேது, குடும்பத்தை கெடுக்கும்பாங்க. மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு உட்காந்தா மாங்கல்ய பலம் பத்தாதும்பாங்க. 7ல் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னாக்க சீக்கிரமே கணவனை விட்டு பிரிஞ்சிருவாங்கம்பாங்க. அதே மாதிரி 5ல் சுக்கிரன் உட்காந்துருக்கிறது நீசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஆயுள் கிடையாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு.
இப்போ கூட போன கமெண்ட்ல கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, அதாவது நீ வந்து நெகட்டிவா நிறையா பேசுறியா அப்படின்னு. நான் நெகட்டிவா பேச மாட்டேன். அதாவது வாழ்க்கையில ஒரு மனுஷன் வந்து 60 வருஷம் பிழைக்கிறான், 70 வருஷம், ஏன் 80 வருஷம், 90 வருஷம் பிழைக்கிறான்னு வைங்க. சாகுறது ஒரே ஒரு நாள் தான் சார். டெய்லியும் சாக முடியாது. ஒரே ஒரு நாள் தான் சாவான். அந்த ஒரு நாளை மனசுல வச்சுக்கிட்டு பாக்கி இந்த 69 வயசுல ஒருத்தர் 70 வயசுல உயிர் விடுறாருன்னா 69.75 அந்த ஒரு மாசம், அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் செத்து போயிடுவோமே, அல்லது உயிருக்கு அப்படி ஆபத்து வந்துட்டா என்ன வேணா, சொத்துக்கு இப்படி ஆபத்து வந்துட்டா என்ன வேணா, இதுக்கு என்ன வேணா, அதுக்கு என்ன வேணா, எவனை நம்புறது, எவனை நம்பக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு நாளை நினைச்சு பயந்துக்கிட்டே போயிட்டு இருப்பானுங்க. அப்போ இந்த பயங்கள் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக எடுத்து சொல்றதுதான் இதை தவிர, மற்றபடி வந்து 24 மணி நேரமும் 24x7 வந்து யாருக்கும் நெகட்டிவ் நடக்காது. ஈவன் 24x7 யாருக்கும் பாசிட்டிவாக நடக்காது சார். என்னதான் யோக தசையா இருந்தாலும் ஒரே ஒரு நேரத்தில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தனை 10 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்ரும். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது அந்த ஒரு நிமிஷம் தான். அது கொடுக்கறது வந்து 10 வருஷம் அவனை பாதிக்குது. அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல போய் ஒரு இடத்துல சைன் பண்றாரு ஒரு கம்பெனியில, அது சைன் பண்றது வந்து ஒரு 2 நிமிஷம் தான். ஆனா அந்த அக்ரிமெண்ட் டீலிங் பேசுறது ஒரு 2 நாள் பேசுறாங்கன்னு கூட வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டீலிங்ல இருந்து வர்ற வருமானங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு சொத்து வாங்குறாங்க, ஒரு எஸ்டேட் வாங்குறாங்க, ஒரு மில்லு கட்டுறாங்க அப்படின்னாக்கா அந்த மில்லு கட்டுறதுங்கிறதுக்கு சைன் பண்றதுங்கிறது 10 நிமிஷத்து வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனா அந்த மில்லு அவங்களுடைய ஆயுளுக்கும் வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப யோக பாக்கியமான தசை நடந்தா இப்படி நடக்கும், அவயோகமான தசை நடந்தா அப்படி நடக்கும். எப்படி? சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் அப்படி போகும். சரி, அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஜாதகத்துக்கு இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தானே ஜோதிட விதிகளின்படி சொல்றது. ஆனா இந்த ஜாதகிக்கு நல்லதொரு கல்வி, நிறைவான கணவர், அதே மாதிரி நிறைவான கணவருங்கிறது குடும்பம் இருந்தா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தையும் செய்யும் இல்லையா, லட்டுன்னு இருந்தா எறும்பு வரத்தையும் செய்யும். அந்த வகையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாத்தையும் குடும்பம். இன்னும் சொல்லணும்னா குழந்தையும் கிடைச்சாச்சு. ஆனா இவங்களுக்கு என்ன கவலை தெரியுங்களா? கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. என்ன கேள்வி தெரியுமா? என் ஜாதகத்தில் 23/11/91 6:37 PM அப்படின்னு கொடுத்து ஊரை கொடுத்துட்டு ரிஷப லக்னம், ரிஷபராசி, லக்னாதிபதி, ராசியாதிபதி நீசம், ஆயுள் எப்படி எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எப்படி வருது பார்த்தீங்களா? லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் சுக்கிரன், அவர் வந்து நீசம் ஆயிட்டார், அவ்வளோதான், ஆயுள் முடிஞ்சு வச்சு, சோழி முடிஞ்சு வச்சு அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ல இந்த அம்மா இருக்காங்க. இன்னைக்கு பொழைச்சி என்ன பண்றது அப்படின்னு. இது எப்போ இருந்து உங்களுக்கு இந்த நினப்பு தெரியுங்களா? இந்த ஜோசியம் எப்போ தெரிஞ்சதோ, அல்லது லக்னாதிபதி நீசம்ங்கிற கூறுவார் எப்போ தெரியுதோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிம்மதி கிடையாது. இப்போ வயசு 29 வயசு ஆயாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, கணவர் வந்தாச்சு, பிள்ளையும் பெற்றாச்சு, ஆனாலும் ஆயுசில் பயம் இருக்குப்பா. அப்படின்னா இவங்களுக்கு ஆயுள் இருக்கா இல்லையா அப்படின்னா, லக்னத்தில் தான் சந்திரன் உட்காந்துருக்காருல, அது முழுமதி உட்காந்துருக்காருல, சீவனில் சுபரே வாழ, ஜீவன்னா சென்ம லக்னம். அப்போ சென்ம லக்னத்தில் ஒரே ஒரு சுபகிரகம் உட்காந்துருந்தா கூட போதும். சீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்க கூட பாவர்கள் வார்க்க வெய்யோன் கண்ட பனி போல் ஆகும், ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவன் ஆவான்னா. எப்படி சொல்றான்? ஆவதே ஆயுள் தீர்க்கம்ன்றான். அப்ப லக்னத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு, இந்த அம்மாவுக்கு ஆயுசு தீர்க்கம். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. லக்னாதிபதி ராசியாதிபதி நீசமாயிட்டார், அவ்வளவுதான், ஆயுள் சோழி முடிஞ்சு வச்சு. அந்த அந்த ஒரு பாயிண்ட்லயே போய் நின்றுக்கிட்டாங்க. சரியா? அப்போ இது வந்து கண்ணை கட்டிக்கிட்டு யானையை பார்த்த கணக்கு. அது மட்டும் இல்ல, ஆயுள் காரகன் யாரு? சனீஸ்வரன் தானே. அந்த ஆயுள் காரகன் எப்படி இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் ஆயுளை பத்தி நிர்ணயம் பண்றதுல. ஆயுள் காரகன் சனி ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார். அப்போ முடிஞ்சு வச்சு. அப்போ ஆயுள் காரகன் நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கிறார். லக்னத்துல சுபகிரகன் நின்று ஆயுளை தீர்க்கப்படுத்துது. அதே மாதிரி சந்திரனுக்கு 8ஆம் இடத்த அதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல அல்லது ராசிக்கு 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கிறார் கேந்திரத்துல. கேந்திர ஓணம் தன்னில் கிளர்குரு விருக்கச்சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக 2னில் புதனஞ்சேர ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வரலான்னா. அதனாலதான் கல்வி வந்தது, படிச்சிருக்காங்க. ஸோ இத்தனையும் கொடுத்ததெல்லாம் தெரியல. ஆனா இவங்களுக்கு ஜோசியம்னு அறிமுகம் எப்ப ஆச்சா அப்பயே குழப்பிக்கிட்டாங்க. ஆடாடாடா லக்னாதிபதி நீசமா போச்சடா அப்படின்ற மாதிரி. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டினுக்கு வருவோமே. அப்போ ஆயுள் தீர்க்கமா உண்டா? அதுக்கு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, விவரம் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரிஷப லக்னத்திற்கு மாரகாதிபதி ஆயுள் எப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் ரிஷப லக்னத்திற்கு மாரகாதிபதி சந்திரன் லக்னத்தில் உச்சம். சே, மாரகாதிபதி தான் ஐயா உச்சமாயிருக்காங்க. சந்திரன் லக்னத்தில் உச்சம். 7ல் செவ்வாய் சூரியன், 8ல் ராகு, செவ்வாய் சூரியன் புதன், 8ல் ராகு. அண்ணா மாங்கல்ய தோஷம் உள்ளதா? அடுத்த கேள்வி. அதாவது நீ ஒருவேளை கொஞ்சம் கவனக்குறைவா பார்க்காம விட்டா என்ன பண்றது?
இன்னென்ன கிரகம் இப்படி இருக்கிறதுனால இது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குமா? ஏன் தெரியுமா? செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கு இல்லையா? இடுகதிரி செவ்வாய் குடின்னு சொல்கிறோம்ல, அதனால குடும்பத்தில் பிரிவினைகள் எதுவும் வருமா? கூட புதன் வேற உட்காந்துருக்காரே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி. இப்போ இதுக்கான பதில் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தா பாதிக்கும். அது என்னமோ உண்மைதான். ஆனால் சூரியன் செவ்வாயில் இங்கே செவ்வாய் ஆட்சி, சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில நின்னாலோ செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில நின்னாலோ நிச்சயமா அந்த பாதகமான ஒரு பலன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க இதை இப்படி எடுத்துக்கலாமே, லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி யாரு? செவ்வாய். 7ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்துல ஆட்சியா இருந்தா அது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியதானே, கணவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தானே. அப்ப கணவருக்கு ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. சரி, அப்போ ஒருவேளை குடும்பம் பிரிஞ்சுட்டா அப்படின்னா பிரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி புதன் அங்கதான் இருக்காரு, அதனால பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னா அவங்க கேட்குற கேள்வியா தான். அப்ப பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லையானா வாய்ப்பு கிடையாது. என்ன காரணத்தினால வாய்ப்பு இல்லை? இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்குது? குரு தசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து வர்றது குரு வந்து 4ஆம் பாவத்துல நிற்கிறார். அதான் சொன்னேன், கேந்திர கோணம் தண்ணில் கிளர் குரு விருக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக 2 புதனும் சேர ஆய்ந்தனர் கணக்கு மாறு சாஸ்திரம் படிக்க வரலான்ட்டான். அப்ப குரு 4ல நிக்கிறதுங்கிறதே யோகம் தான். சதுர்த்த கேந்திரத்தில் நிக்கிறது, தனிச்சு நிக்கிறது தப்பு, அது அவங்க அம்மாவுக்கு உடம்ப பாதிக்கும், அது தனி, அதை விட்டுருவோம். அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில அந்த 4ல குரு நிக்கிறதுங்கிறது பாதகம் இல்லை. சரி, அந்த பாயிண்ட் முடிஞ்சு. அப்போ 7ஆம் பாவத்துல வந்து அந்த சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது நிச்சயமா குடும்பத்தை பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. ஆமா, 2ல கேது இருக்கு, அந்த கேது வந்து குடும்பத்தை பாதிச்சிடாதா அப்படின்னா பாதிக்கலாம், யார் இல்லைன்னா. ஆனா 2066ல கேது வர்றாரு. கேது வந்து பாய்ச்சிட்டு போறாரு, என்ன செய்ய போறாரு? அவர் வாட்டுக்கு பாதிக்கட்டுமே, யார் வேணாம்னா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. சரி, ராகு 8ல நிற்கிறாரு மாங்கல்ய ஸ்தானத்தில். இப்போ மாங்கல்யத்தை போட்டு தெளிறாதா அப்படின்னா போடாது இல்லை. அதான் ஏற்கனவே எனக்கு ராகு தசை முடிஞ்சு வச்சுல 22 வயசுலயே. அப்போ ராகு தசையும் முடிஞ்சு வச்சு, கேது தசை வரையில ரொம்ப டூ லேட்டு, அதனால அது பாதிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ராகுவும் கேதுவும் அங்கே ராஜா வேஷம் போட்டு உட்காந்துருக்காங்களே தவிர ஒரிஜினல் ராசா கிடையாது. அலங்காரம் மட்டும்தான் இருக்கும், அதிகாரம் இருக்காது அங்கே. சரி, அப்போ இந்த பாயிண்ட் ஓவர். சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது, செவ்வாய் ஆட்சி ஆகிறதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்லை, வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசண்டன் கேந்திரத்தில் அம்புலிதான் நிற்கில் விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம். அந்த கஜகேசரி யோகம் இருக்கே, அப்போ கஜகேசரி யோகம் இருந்தால் எதிர்ப்பு இல்லாமல் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. கஜகேசரி யோகம்ங்கிறது கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். ஒரு யானையை பார்த்த சிங்க கூட்டம் வந்து ஒரு சிங்கத்தை பார்த்த யானை கூட்டம் எப்படி செதறி ஓடுமோ அது மாதிரி கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம் இருந்தா விரவு மற்றிடத்தின் மற்ற இடங்கள்ல மற்ற கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய, அது சூரியன் செவ்வாயா இருக்கலாம், ராகு கேதுவா இருக்கலாம், அல்லது வேற என்ன சொல்றது, எப்படி வேணாலும் இருக்கலாம். விரவு மற்றிடத்தின் மற்ற இடங்கள்ல மற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம். அந்த தோஷம் அத்தனையும் அடிவிட்டு போயிருந்தான் அந்த கஜகேசரி யோகம் இருக்கு. ஸோ அப்போ இதுல வந்து மாங்கல்ய பலம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே சமயத்துல வந்து இவங்களுக்கு ஆயுள் பலமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ குறையொன்றும் இல்லை. ஆனா இவங்க கேட்டிருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல பயப்பட முடியாது, நாங்க ஸ்பெஷலா பயப்பட்டு கேள்வி கேட்கிறோம், நீ பதில் கரெக்டா சொல்லுவாப்போன்ற மாதிரியான கேள்வி அருமையா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க, குரு சனி தசை எப்படி, எனக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது, பொருளாதார கஷ்டம், வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், நன்றி. இல்ல கணவரை கொடுத்துருக்காங்க, அதை விடுவோம். இப்போ இதுல வந்து பொருளாதார கஷ்டம் இருக்கு, பெண் குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை வருமா அப்படின்னா, 5ஆம் பாவாதிபதி புதன் ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்து நிற்கிறாரு, ஏன் வராது ஆண் குழந்தை? அப்ப நிச்சயமா ஆண் குழந்தை உண்டு, உங்க குடும்பத்துக்கு வாரிசு உண்டு, அதே மாதிரி கணவருக்கு நீடித்த ஆயுள் உண்டு, இவங்களுக்கு நல்ல மாங்கல்ய பாக்கியம் உண்டு, ஆயுசு பலம் கெட்டியா உண்டு. ஆனா பாக்குறது பூரா அந்த அப்பாவே தெரியுது இந்த ஜாதகத்துல. அப்ப நம்ம வந்து நம்மளா ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறத விட இன்னொரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அப்படிம்பாங்க இல்லையா, எடுக்கலாம். நம்ம முடிவு எடுக்கிறதுங்கிறது சரி, இருந்தாலும் கேட்டுக்கிறது நல்லது இல்லையா. அதான் நல்லா தெரிஞ்சாலும் 4 பேரை கேளு, அதிகமா தெரிஞ்சாலும் 5 பேரை கேளுன்னுவாங்க. அப்படி கேட்டு ஒரு முடிவு பண்றதுல தப்பு இல்லை. அப்போ அதாவது எல்லாருமே சாம்பார் வைப்பாங்க, ஆனா அம்மா வைக்கிற சாம்பார் மாதிரி வராது இல்லையா. அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கைப்பக்குவம், மனம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் வரும். அது மாதிரி இப்போ நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வயர்மேன் வர்றாரு, அந்த இது கட்டையாக பிடுங்குறாரு, அதில் குறுக்க ஒரு கம்பியை போடுறாரு, அதில் எரிஞ்சு வச்சு கம்பி, அதை கலட்டி எரிஞ்சிட்டு புது கம்பியை மாட்டுறாரு, திருப்பி நம்ம அங்கே மாட்டுறாரு, பார்த்துட்டே இருப்பான் நம்மால். இந்த குரங்கு வந்து என்னமா அங்கே உட்காந்து நம்ம ஏதாவது கடலை சாப்பிட்டுட்டு இருந்தோம், அது ஏதாவது பைய கீழே அல்லது குச்சியை நோண்டிட்டு இருந்தோம்னா அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கும் மரத்து மேலே உட்காந்து.
நம்ம எந்திரிச்சு போனதுமே திருப்பி அது வந்து அந்த குச்சியை எடுக்கும் அல்லது அந்த பேப்பர் எடுக்கும், அதை பொட்டின மாதிரி பிரிக்கும், எல்லா வேலையும் செய்யும். அது மாதிரி இந்த வயர்மேன் வந்து அதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம பார்த்துட்டே இருப்போம். அவர் அடுத்த தடவை ஃபீஸ் போயிடுச்சுன்னு வைங்களேன், இது அந்த வந்த இதை தானே விடுங்கயா, அவர் என்ன பெரிய பிடிங்கியா, நம்ம விடுங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு பிடிங்கிறது. அப்போ அதில் பார்த்து அந்த கம்பியை போட்டோம்னா எரிங்க. ஆனால் எத்தனை கேஜியில் கம்பி போடுறது, எவ்வளோ லோடு கொடுத்தா இந்த கம்பி தாங்க, எவ்வளோ லோடுக்கு தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. குறுக்க கம்பியாக போட்டால் எரியும்யா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி லக்னாதிபதி நீசம் ஆயிடுச்சா, கெட்டு போச்சியா, முடிஞ்சு வச்சியா, சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கா, மாங்கல்யங்காலி இப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போனால் அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, சரியாக வராது. அப்போது அதாவது பயப்படுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இவங்க லிமிட்லெஸ்ஸாக பயப்படுறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசமாகிறதுங்கிறதோ அல்லது சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுங்கிறதோ ஒரு குடும்பத்தை பாதிச்சிரும்னோ அந்த வாழ்க்கையை அழிச்சுப்படும்னோ அர்த்தம் கிடையாது, 100%. அதுக்கும் மேலே பல விஷயங்கள் வந்து அதில் இருக்கும். அதையெல்லாம் சரியாக வந்தால் தான் இப்போ கடைசியாக தான் அந்த ஃபீஸ் போகும், அப்படி போகிறதா இருந்தால் கூட. ஸோ அந்த வகையில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கனாலேயே குடும்பம் போச்சுனோ, அல்லது லக்னாதிபதி நீசமானதுனாலேயே ஆயுள் போச்சுனோ, அல்லது 8ஆம் பாவத்தில் ராகு நின்று 2ஆம் பாவத்தில் கேது, அல்லது 2ல் ராகு 8ல் கேது நிற்கிறதுங்கிறதுனால மாங்கல்ய பாக்கியம் அடியாயிரும்னோ, குடும்பம் நிற்காதுங்கிறதோ நிச்சயமாக கிடையாது. அந்த மாதிரியான அமைப்பு கிடையாது. ஆனால் எழுதியிருப்போம், ஜோதிட புத்தகத்தில் எழுதியிருப்போம். அது எப்போ பேசும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கணும்ல சார். நம்ம வீட்டில் 1000 வாட்ஸ் பல்பு கூட வச்சுருப்போம் சார், நைட்டு தான் சார் போட முடியும். 11 மணிக்கு 1000 வாட்ஸ் பல்பை போட்டு என்ன செய்ய போகிறோம் மத்தியானத்தில், ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அப்போ அது எப்போ எரியணுமோ அப்போ தான் எரியும், எல்லா டைம்லையும் எரியாது. சரியா? அதனால் நம்ம ஜாதகத்தை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம பயப்படுறதை நிறுத்திக்கிடுவோம், அப்புறமேல அடுத்தவங்களை பயப்படுத்துறதா வேணாமான்னு யோசிப்போம். சரியா? நமது நேயர்கள் அந்த ஜாதகத்தை வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்த அந்த இது தங்கைக்கும் நன்றி. நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். சில குடும்பத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு எடுத்துட்டா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே வெளியில் போவாங்க, வருவாங்க, சுற்றுவாங்க, பிடிப்பாங்க. அது ஒரு டைப்பாக போயிடும். எல்லாம் ஃப்ரீயாக உட்காந்து பேசுவாங்க, சிரிப்பாங்க. அப்படி தகப்பனும் பிள்ளையும் இருக்கக்கூடிய குடும்பங்களும் உண்டு. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 60 கையில் இருக்காது, அப்படியே எழுத்து நிற்பாங்க. ஏழை வாடா உனியா வச்சிட்டு தானே மற்ற வேலை அப்படிங்கிற ஸ்டைலில் அப்படி ரொம்ப வேகமாக நிமிர்ந்து நிற்கிறதும் உண்டு. இப்போ இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா, அவன் பிள்ளைய பெக்கிறப்ப தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ எதிர்ப்பானாவா, இவன் எப்படினாலும் நமக்கு எதிராக அருவாலை தூக்கிட்டு நிற்பாண்டான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன வாடுபட்டு இருந்திருக்கும் பெத்தவனுடைய உள்ளம். அப்போ இது மாதிரியான சூழ்நிலை தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில வருமா அப்படின்னா, கர்மாவை பொறுத்த வரைக்கும் நீ உன் தாய் தகப்பனாரை நல்லா பார்த்துருந்தனா உனக்கு அதே மாதிரியான நல்லா பார்க்குற பிள்ளைகள் கிடைப்பாங்க அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ஜோதிடத்தில் இதை விளக்க முடியுமா அப்படின்னா விளக்க முடியும். எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் நேர் எதிராக பார்த்துக்குது, மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அல்லது சனியும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க, சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இப்படிங்கிற மாதிரியான பொசிஷன்லாம் வரையில தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம். மற்றபடி இது வந்து பொதுவானது. எப்படின்னா, ஒத்து போகாதுன்னா, சிலர் வந்து அப்பா வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா இவர் வெளியே போயிடுவார், அப்பா வெளியில் போகிறாருன்னா இவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கிளம்பிடுவார். அல்லது சிலர் பார்த்தீங்கன்னாக்க, எங்கள் அப்பா கிட்ட பேசியே 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படிம்பாங்க. பேசாமலே இருப்பேன் தாப்பியும் கூட. அப்படி என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு தெரியல. அல்லது தகப்பனார் தான் என்னத்தை சாதிக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா கூப்பிட்டாலும் இவன் நின்று பேசினா தானே அவரு பேசுவார் பாவம். ஆக மொத்தத்துல அது மாதிரியான சூழ்நிலை, அதாவது ஒரே வீட்டில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான தண்டனை. யாரு? பெத்தவர்களுக்கு, அந்த ஜாதகனுக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கு அது தெரியாது, அவன் தகப்பனாகிற காலத்துல தான் அதெல்லாம் தெரியும். சரி, இப்போ இது மாதிரி பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் இருக்கும். சிலர் வந்து அப்படி இல்லை, துண்டா பிரிஞ்சு போய் கேஸ் ஓட்டிருப்பேன் தகப்பனார் மேல. நீ இப்போ எங்கள் தாத்தன் சம்பாரிச்ச சொத்து, நீ என் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நான் மேஜர் ஆகிட்டேன், மைனர் ஆகிட்டேன், அதாகிட்டேன், இதை இப்படி போடுறதும் உண்டு. சிலர் வந்து கை நீட்டி அடிச்சு பிடிவான் ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும். அப்போ இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடிக்கிற அளவுக்கு போகுமா, கேஸ் போடுற அளவுக்கு போகுமா,
பேசாம இருக்கிற அளவுக்கு போகுமா, அல்லது தகப்பன் வந்தா அப்பனும் பிள்ளையும் நேருக்கு நேரம் மூஞ்சில முடிச்சு காமிச்சு சுத்தி திரிவாங்களா அப்படின்ற மாதிரியான இந்த பாயிண்ட் எல்லாம் எப்படி அந்த அளவுகோலை எப்படி எடுத்துக்கிறது. இப்ப சூரியன் சனி சேர்ந்திருக்கு அப்படின்னாக்கா, அல்லது பார்த்துருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா பிரச்சனை வருங்கிற ஐடென்டிபிகேஷன் கிடைக்குமே தவிர அதனுடைய அளவுகோல் என்னங்கிறது எப்படி தெரியும். அப்படி அந்த அளவுகோல் என்னங்கிறத ஜாதகத்துல எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். முதல் பாயிண்ட் நம்ம இதுல இருந்தே வருவோமே, அதாவது சூரியன் வந்து தகப்பனார், சனி வந்து மகன். சூரியனுடைய பிள்ளை தான் சனி. உடனே சனி அலிகிரகம்னு சொல்றாங்க, அதை நீ மகன்னு சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் உண்டு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த புராண கதைகள் எல்லாமே வந்து நம்ம பல விஷயங்களை மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. சரியா? ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வரையில பாருங்க, நரகாசுரனை கொன்ற நாள் அப்படிம்பாங்க. தீபாவளின்னு வந்ததுன்னா நரகாசுரன்கிற பேர் தன்னால வந்துடும். அப்ப ஒரு விஷயத்த ஒரு கதையோட பிணைச்சு சொன்னோம்னா அது காலத்துக்கும் நிலைச்சு நிற்குங்கிறதுனால பெரியவங்க பண்ண ஏற்பாடு. நம்மால் அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்குவான். அதை வந்து இது இப்படி செய்ய சொன்னாங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப சூரியனுடைய பிள்ளை சனீஸ்வரன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப அப்பனும் பிள்ளையும் ஒரு வீட்டுல இருந்தாலோ, ஒரு ராசிக்குள்ள ராசி கட்டத்துல ஒரு இடத்துல இருந்தாலோ, அல்லது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ அவங்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்காது. அதுலயும் குறிப்பா சூரிய தசையோ சனி தசையோ நடந்ததுன்னா அதனுடைய அந்த வெறுப்பின் விகிதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இன்டென்சிஃபை ஆகும், ரொம்ப அதிகமாகும். அதனால அவங்களுக்கு இடையில பெரிய அளவுல வெறுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப்பே. எது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகலைங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறதுங்கிறது. இதனுடைய இன்னொரு வெர்ஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னா, அப்பாவும் பிள்ளையும் ஒற்றுமையா இருக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து போகும். ஒற்றுமையா இருக்கிறதுங்கிறது இப்ப தகப்பனாருடைய லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா மேஷ லக்னம்னு வச்சுக்கோ, ரொம்ப எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா குறுக்க ஒரு லக்னத்தை மகர லக்னம் சிம்ம லக்னம் அப்படின்னு போனா அதுக்கு என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல. அதனால ராசி சக்கரத்துல முதல் கட்டம் மேஷம். மேஷம் வந்து தகப்பனாருடைய லக்னம்னு வச்சுக்கிருவோம். இப்ப தகப்பனார் லக்னத்துல இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா மகனுடைய லக்னம் இருக்கு இல்லையா, பையனுடைய லக்னம் வந்து 2ஆம் இடமாவோ 5ஆம் இடமாவோ 9ஆம் இடமாவோ 11ஆம் இடமாவோ அமைஞ்சதுன்னா அந்த பையன் ஐடியல் மகனா இருப்பான். அதாவது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பிள்ளையா இருப்பார். தகப்பனாரை நல்லா பார்த்துக்குவார், தகப்பனாரை கேர்டேக் பண்ணுவார், அவருடைய பிசினஸ்லயே கூட நிக்கலாம், அல்லது அவருடைய தொழிலுக்கே போகலாம். அதுக்கு மற்ற கிரகங்கள்லாம் இருக்கணும். இருந்தாலும் அந்த அதாவது ஒரே வேவ் லென்த் இருக்கும். அவங்க 2 பேர்த்துக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதுல எடுத்துக்கலாம். அப்போ அப்பாவுடைய லக்னம் மேஷம்னு எடுத்துட்டா ரிஷப லக்னம் பிள்ளைக்கு இருந்தாலோ, சிம்ம லக்னம் இருந்தாலோ, தனுசு லக்னம் இருந்தாலோ, அல்லது கும்ப லக்னமா பிள்ளைக்கு அமைஞ்சுன்னா அது யோகம். எது 2வது லக்னமா இருக்கணும், 5வது லக்னமா இருக்கணும், 9வது லக்னமா இருக்கணும், 11வது லக்னமா இருக்கணும். எது தகப்பனாருடைய லக்னத்துல இருந்து எண்ணிட்டு வரையில இந்த லக்னங்கள் வந்துச்சுன்னா அவங்க அப்பனுடைய அந்திம காலம் வரைக்கும் அந்த பையனுடைய ஆதரவு இருக்கும், கூடவே இருப்பார், நல்லா பார்த்துப்பார், வச்சுப்பார், எல்லாம் பண்ணிப்பாப்ல. யாரு அந்த பையன். அப்போ பிள்ளைன்னு பார்த்தா இப்படி வைக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அப்படி வைக்கிறதுக்கான அமைப்புங்கிறது இதுல. சரி, இதே இது வந்து இன்னொரு விதத்துல எடுத்துக்கிட்டா அப்பாவுடைய நட்சத்திரத்தை எடுத்துங்க. முதல்ல லக்னம் எடுத்துக்கிட்டோம்ல, இப்ப நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. தகப்பனாருடைய நட்சத்திரத்துல இருந்து 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் அந்த பையனுக்கு மகனுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரமா வருதுன்னு வச்சுக்குவோம். பிறந்தது அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கான்னு வச்சுக்கிடுவோம். இப்ப அஸ்வினி நட்சத்திரம் தகப்பனாருடைய நட்சத்திரம், இதுவும் நட்சத்திர வரிசையில முதல் நட்சத்திரங்கிறதுனால இப்ப 8வது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை சொல்லுவோம்? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம் பூசம். பூசம், ஆயில்யம், மகம் 8, 9, 10. இந்த பூசம், ஆயில்யம், மகம்னு 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம் மகனுக்கு ஜென்ம நட்சத்திரமா வந்ததுன்னா தகப்பனாருடைய நட்சத்திரத்துல இருந்து என்னல அந்த பிள்ளை தகப்பனை பிரமாதமா பாத்துக்கிடுவான், அப்பாவோட நல்லா ஒத்து போகும், தகப்பனாரை எங்க போனாலும் கூடையே வச்சுக்கணும்னு நினைப்பான். அப்படிங்கிற மாதிரியான அந்த எது செஞ்சாலும் பெரியவங்களை கேட்டு செய்யறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு அதை ரொம்ப ப்ரிசைஸா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான அந்த உறவு நிலை, அந்த பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அப்போ ஒரு கொடுப்பினை அப்படின்னு ஒரு தகப்பனுக்கு கிடைக்கணும்னா, தனக்கு நல்ல பிள்ளைகள் வருது அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? தகப்பனாருடைய லக்னத்துல இருந்து 2, 5, 7, 9, 2, 5, 9, 11வது லக்னங்கள் பையனுடைய லக்னமா வரணும். அதே மாதிரி இது வரலைன்னாலும் பரவாயில்ல, லக்னம் இப்படி இல்லைனாலும் நட்சத்திரம் வந்து தகப்பனாருடைய நட்சத்திரத்துல இருந்து என்ன வர்ற 8வது, 9வது, 10வது நட்சத்திரங்கள் பையனுடைய ஜென்ம நட்சத்திரமா வந்துச்சுன்னா அந்த அப்பனும் பிள்ளையும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க.
சரி, இதை அப்படியே பிரட்டி போடுங்க. அப்பாவுடைய லக்னத்தை எடுத்துக்குவோம், மேஷ லக்னமே எடுத்துக்குவோம். இதுல மேஷ லக்னத்துக்கு 10வது எதுன்னு பாருங்க, மகரம். இந்த மகரம் வந்து பையனுக்கு ஜென்ம லக்னமா வந்துருதுன்னு வச்சுக்கிறோம். இவருக்கு மேஷ லக்னம் தகப்பனுக்கு, அதாவது 10வது லக்னம். தாப்பம் பிறந்ததுல இருந்து 10வது லக்னம் பையனுக்கு ஜென்ம லக்னமா வந்தா, இந்த கயிறு இழுக்கிற போட்டி வச்சு இழுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஆளுக்கு ஒரு சைடில் பிடிச்சி இழுன்னு இழுத்து ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிடுவாங்க. எது அப்பானாக்க அம்மா, தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி, இந்த குரூப்புக்கும். அந்த பக்கம் எடுத்துக்கோங்க, பையன் நிற்கிறான்ல, பையன் நிற்கிற சைடில் அவர் மனைவி, அவர் குழந்தைங்க, போக்குவரத்து, மாமனார், மாமியார், எல்லாத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து இழுக்கிற இழுப்புல. அப்போ அது மாதிரி, அதாவது நேர் எதிராக நிற்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 10வது லக்னம் வந்ததுன்னா எதிராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தபடியா அப்பாவுடைய இதுல இருந்து வந்து லக்னத்துல இருந்து என்ன வர்ற 6வது லக்னம் எடுத்துக்குவோம். இப்ப அதே மேஷ லக்னத்தை எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம். 6வது லக்னம் கன்னி. அப்போ தகப்பனாருக்கு வந்து மேஷ லக்னம், பையனுக்கு கன்னியா லக்னம் அப்படின்னா அவங்க 2 பேரும் மல்லுக்கட்ட ரெடி ஆயிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருப்பாங்க. எந்த அளவுக்கு எதிரியா இருப்பாங்க அப்படின்னா, எதிர்த்து சண்டை ஓட்டு கை வைக்கிற அளவுக்கெல்லாம் போயிடும் சமயத்துல. மற்ற கிரக நிலைகள் அதுக்கு இடம் கொடுத்துச்சுன்னா, அல்லது நடந்து வர்ற தசாபுத்தி அதுக்கு இடம் கொடுத்துச்சுன்னா, தகப்பன் பிள்ளைய கை நீட்டிடுவான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்றது தகப்பனுடைய ஜென்ம லக்னத்துல இருந்து அந்த பையனுடைய ஜென்ம லக்னம் அப்படி அமையும். அப்படி அமைஞ்சிருந்தா இப்படித்தான் அந்த குடும்பம் ஓடணும் அப்படின்றது விதி. சரி, அப்போ 6வது லக்னத்துல பிறக்கிறதுங்கிறத விட 6ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். அந்த புதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னன்னு பாருங்க, 3 நட்சத்திரம் இருக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது 3 புதனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தால், மேஷ லக்னத்துல தகப்பன் இருந்தா நிச்சயமா தகப்பனாருக்கு எதிரியா இருப்பான். அந்த பையன் அவரோட கை வைக்கிறது, பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு போறது, சண்டைக்கு வர்றதுங்கிறது, கோர்ட்டு கேஸ்ன்னு அலக்கழிக்கிறது, அத்தனையும் நடத்தி காமிச்சிருக்கான். இது வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதியில பையன் பிறந்தா அப்படித்தான் இருக்குமான்னு அப்படி வந்துடாதீங்க. தகப்பன் மேஷ லக்னமா இருந்தா 6ஆம் இடம்ங்கிறது புதனுடைய வீடு, அந்த புதனுடைய நட்சத்திரங்கள். சரி, ஒரு எடுத்துக்காட்டா தகப்பனார் வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கிடுவோம். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம் எது? மகரம். மகரத்துக்கு அதிபதி யாரு? சனி. சனியினுடைய 3 நட்சத்திரம் சிம்ம லக்னத்துல தகப்பனார் இருந்து, சனியுடைய 3 நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்துல, பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல பையன் ஜனிச்சான்னா நிச்சயமா அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போற விஷயங்கள்ல இடிக்கும். அல்லது சின்ன வயசுலயே ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அல்லது ஃபேமிலியை விட்டுட்டு தகப்பனார் பிரிஞ்சு போய் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பார். 20 வருஷம் வேலை பார்த்தார், 30 வருஷம் வேலை பார்த்தார். திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா சொத்தையும் அவங்க பேர்ல எழுதிட்டு தகப்பனார் ரோட்ல விட்டாங்கலாம் நியூஸ் படிக்கிறோம்ல, அந்த ஸ்டைல்ல வந்துடும். அப்போ 6வது அதிபதியினுடைய நட்சத்திரமும் வரக்கூடாது, 6ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்துல லக்னமும் விழுந்துடக்கூடாது. யாரு? பிள்ளைக்கு. அப்படி விழுந்ததுன்னா அதுதான் இறைவன் கொடுத்த கர்மா அப்படின்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி தகப்பனாருடைய லக்னத்துல இருந்து 8வது லக்னம் பையனுக்கு ஜென்ம லக்னமா அமையுதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 8வது லக்னமா அமையல எங்க வரும்னா, இந்த பையன் வந்து பிரச்சனை பண்ண மாட்டான், சண்டை சச்சரவு ஓட மாட்டான். ஆனா சொல்லுவான், என்ன சொல்லுவான், இவங்க அப்பா வந்து பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருப்பாரு, சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. அவங்க அப்பயும் பாவம் சும்மா இருந்திருப்பாரு. இவர் வந்து ரொம்ப கடின பாடுபட்டு தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொட்டி ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருப்பாரு, ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை உருவாக்கி இருப்பாரு, சொத்து பத்தெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அவர் காலத்துல ஒரு பிரமாதமா எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப பையனுடைய தலைமுறை வருது, அப்பாவும் இருக்கார், பையனுடைய தலைமுறை வருது. இப்ப பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இருந்திருந்து எங்க அப்பையும் சொத்து வாங்கியிருக்கான் பாரு, முட்டா பைய மாதிரி உள்ள போய் வாங்கியிருக்காண்டா. முன்னால ரோட்டு மேல சொத்து வாங்கியிருந்தா எவ்வளவு காசுக்கு போறது? அன்னைக்கு பூரா வந்து கோடியில போய்கிட்டு இருக்கான். அந்த ஆள் வாங்குறேன்னு சொத்தை கொண்டு போய் உள்ள கொண்டு போய் 20 ஏக்கர் வாங்கி வச்சிருந்தேன். என்னத்துக்கு ஆச்சு? அந்த 20 ஏக்கர் வந்து மொத்தமும் சேர்ந்தாலும் இதுல 1 ஏக்கர் கூட வாங்க முடியாது. இப்ப அப்ப வந்து அவர் தரத்துக்கு அவர் சம்பாரிச்சிட்டாரு. இப்ப இவர் தரத்துக்கு இவர் சம்பாதிக்கலாம்ல, அவர் சொல்றத அவர் சம்பாரிச்சதை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இருந்திருந்து இந்த 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 கடையை வச்சு உட்காந்துருக்காரு, இந்த தொழிலை வச்சு உட்காந்துருக்காரு, இந்த தொழில் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான செட்டப்ல அந்த பையன் பேசுறான் பாருங்க. அதுவும் ஒரே பையனா இருந்தா அந்த தகப்பன் படுற பாடு இருக்கேன், அந்த மனசு படுற பாடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், இந்த கோர்ட்டு கேஸ்க்கெல்லாம் போய் ஜெயிச்சு சம்பாதிச்சேன், இத்தனை பேரை பிடிச்சி கெஞ்சி அந்த சொத்தை வாங்குறதுக்கு அத்தனை பக்கம் கடை வாங்கி வாங்கினேன், அதை அவ்வளவு கஷ்டப்பட்டு அடைச்சேன், இப்படியெல்லாம் பண்ணணுமே, இந்த சொத்தை இவன் வச்சிருப்பானா, வித்துப்பிடுவானா, விட்டுருவானா, ஏமாந்துருவானா,
ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் படுற பாடு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கடுமையான, அந்த மனசு அப்படியே அலப்பாயும். ஆனா பையனுக்கு அது புரியாது. இந்த ஆளு தான் லூசு தனமா சம்பாதிச்சு வச்சிருக்கான், நீ வேற அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்புல காம்ப்ளெக்ஸை கட்டி வச்சிருக்காங்க, மெயின் ரோட்ல கடை எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஆள் போய் உள்ள போய் அதுவும் பாதையில பிரச்சனையா, அதுவும் போற வழியும் இத்தினுண்டாத்தையா இருக்கு, அதுக்குள்ளதான் போய்க்கிறனா அப்படின்ற மாதிரி அந்த சம்பாரிச்சதெல்லாம் குறை சொல்றது, தகப்பனாருடைய நடவடிக்கையை குறை சொல்றது, தகப்பனாருடைய தொழிலை குறை சொல்றதுன்னு தகப்பனுடைய உள்ளத்தை அப்படியே நசிச்சு எடுத்துருவான். இது எங்க வரும்? 8வது லக்னம், அதாவது தகப்பனாருடைய லக்னத்துல இருந்து என்ன வர்ற 8வது லக்னம் மகனுடைய லக்னமா இருந்தா இப்படித்தான் நடக்கணும் அப்படின்றது கணக்கு. சரி, இப்போ இவன் தான் இந்த மாதிரி இது பண்றது. சரி, இன்னொரு சாரர் இருப்பான், எப்படி தெரியுங்களா? தாய்ப்பங்கிட்ட சொல்லாமலே அம்பாட்டுக்கு போயிருவான். இவர் ஒரு வார்த்தை கேட்டா போதும், ஏன்டா சாப்பாட்டுக்கு வந்து என்னை மாத்தி விடுறது இல்லையா, நீ வாட்டுக்கு போயிட்ட, என்ன நினைச்சுக்கிருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாருன்னா போதும், அந்த ஒரு வார்த்தையிலேயே அவர் வாட்டுக்கு கோச்சுக்கிட்டு போயிடுவார். எங்க கோச்சிட்டு வீட்டுக்கு போனா பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு 6 மாசம் பரதேசம் போயிருவான், கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் அவராத்தையும் வருவார், திருப்பி அவராகவே போயிடுவார். இந்த போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வர்றதும் போறதுமான போராட்டம், அதாவது தகப்பனாரை விட்டுட்டு போயிடுறது வந்துடுறது அப்படின்றது பார்த்தா, அதாவது தகப்பனாருடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கும். எது ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிருவோமே, மகர லக்னமே எடுத்துக்கிருவோம். மகர லக்னத்துக்கு 12ஆம் இடம் இது தனுசு. தனுசுக்கு அதிபதி யாரு? குரு. இப்ப மகர லக்னத்துல தகப்பனார் இருக்காரு. குருவனுடைய நட்சத்திரம் எது? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3 நட்சத்திரம் வருமா? இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிள்ளை பிறந்திருந்தான்னா நிச்சயமா தகப்பனாரை விட்டு ஐம்பாட்டுக்கு ஊர் சுத்த போயிருக்கான். அதுக்கேற்ற தசாபுத்தியும் வரணும். அது சரி. அப்போ ஒரு குடும்பத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா மட்டும்தான், அல்லது பார்த்திருந்தா மட்டும்தான் பிரச்சனைங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சூரியன் சனி சேர்ந்திருக்கலாம், அல்லது தகப்பனார் பிறந்த லக்னத்துல இருந்து பையன் பிறந்த 10வதா இருக்கலாம், 6வதா இருக்கலாம், 8வதா இருக்கலாம், 12ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரத்துல அந்த குழந்தை இருக்கலாம், 6ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு இடையில நிறைய பிரச்சனைகளும் பஞ்சாயத்துகளும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்களா, அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை இன்னொரு ஆப்ஷன்ல எடுத்துக்கிறோம். ஒரு லக்னத்துல லக்னாதிபதி குரு, இந்த 2 கிரகமும் பலம் இழந்து நிக்குதுன்னு வச்சுக்கிறோம். சனியும் செவ்வாயும் பலம் கூடி அவரோட பாவ கிரகம் சேர்ந்து அந்த தசை நடக்குதுன்னு வச்சுக்கங்க. அப்பையும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இடையில பிரச்சனை வரும். அதுவும் எப்படி பிரச்சனை வரும் தெரியுமா? ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில கொண்டு போய் அப்பனை நிறுத்தினான். எது? ஊரெல்லாம் கடை வாங்கி இவர் கட்டவும் முடியாம, அந்த கடைக்காரன்ட்ட பதில் சொல்லவும் முடியாம, ஐயா என்னையா மன்னிச்சிருக்கு ஐயான்னு சொல்லி தகப்பனார் போய் மன்னிப்பு கேட்கிறாருல, பஞ்சாயத்துல காலில் விழுந்தாருலாம் பாக்குறோம்ல படத்துல. இப்பெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது, இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பாக்குறோம்ல. அதெல்லாம் நடக்கிறதுங்கிறது எதுல? இந்த லக்னாதிபதியும் குருவும் பலமிழந்த நிலையில நின்று, செவ்வாயும் சனியும் பலம் பெற்ற நிலையில நின்று, அவரோட பாவ கிரகங்கள் சேர்ந்து அந்த கண்டிஷன்ல அதனுடைய திசையும் நடந்ததுன்னா தகப்பனை கொண்டு போய் தர்ம சங்கடத்துல ஆழ்த்திடுவான். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரியன் சனி சேர்ந்திருந்தாத்தான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வரும்ங்கிறது இல்லை, சேராம இருந்தாலும் வரும். சரியா? இப்ப இத்தனைக்கு நடுவுல சூரியனும் சனியும் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா பிரச்சனை எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துன மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா பாத்திக்கிட்டு எரியும்னு வேணா சொல்லலாம். அப்போ குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இறைவன் கொடுத்த அந்த வரம், அது நமக்கு. ஆனா அந்த வரம் சரியா சரியில்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியும் அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்துல பையனுடைய ஜாதகத்தையும் தகப்பனாருடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நிச்சயமா தெரிஞ்சுக்கும். சரியா? நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப நம்ம ஜாதகம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுவும் தெரியாதவனுக்கு அவன் பொறுப்பு, எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு, எதுவும் தெரியாதவனுக்கு ஏன் பொறுப்புன்றார் பகவான் பகவத்கீதையில். அப்போ
எதுவும் தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கல தான் தெரியும். தசாநாதன் இப்போ என்ன நடக்குது, எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, என்ன மகா திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த புத்தி எப்படி இருக்கும், இந்த தசை எப்படி இருக்கும். ஏன்னா புத்திங்கிறது ஷார்ட் பீரியடு, தசைங்கிறது நீளமான பீரியட்ல. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சுக்கிர தசை நடக்குதுன்னா 20 வருஷம். 20 வருஷமும் யோகத்தையே செய்யுமா அப்படின்னா அப்படிலாம் செய்யாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய யோகம் அந்த 20 வருஷத்துக்கும் பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ விருந்தில் உட்காடுறான், பாயசம் கடைசியில தான் ஊற்றணும். இலைய போட்டு உப்பை வச்சதும் பாயசத்தை ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, எப்படித்தான் பாயசம் சாப்பிட்டுருவாங்க. அது மாதிரி நல்ல விஷயங்களா இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எடுபடும். அதனால தான் அதுக்கு மேலே போகும்போது திகட்டிடும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் ரெண்டுமே மறைஞ்சு போயிருக்கும், அல்லது வக்கிரம் பெற்ற நிலையில இருக்கும், அல்லது நீசம் பெற்ற நிலையில இருக்கும். அப்ப திசாநாதனும் நீசமாயிட்டான், புத்திநாதனும் நீசமாயிட்டான்னா 2 பேரும் கெட்டு போயிட்டாங்கன்னா அப்ப அந்த ஜாதகத்துக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துருமா, பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னாக்க அதெல்லாம் ஒன்றும் வராது. இதை இன்னொரு விதமா சொல்லணும்னா 12 ராசியும் 3 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படி? சரராசி, ஸ்திரராசி, உபயராசிகள் அப்படின்னு சொல்லி 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. சரராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேசம் வந்து சரராசி, அதே மாதிரி கடகம் சரராசி, துலாம், மகரம் இதெல்லாம் சரராசிகள். அதுக்கடுத்து வரக்கூடிய ராசி எல்லாமே ஸ்திர ராசிகள். அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா ராசிகளும் வந்து உபய ராசிகள். இப்படி 3 பிரிவா. இப்ப மேசம் சரம்னா ரிஷப ஸ்திரம், மிதுனம் வந்து உபயம், திருப்பியும் கடகம் சரம், சிம்மம் ஸ்திரம், கன்னி உபயம் அப்படின்னு மாறி மாறி வரும். சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு வரும். இது எதுக்கு இந்த விவரம் அப்படின்னா, சரராசிகள் அப்படிங்கிறது வந்து மாரகாதிபதிகள் யாரு அப்படின்னா 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் மாரகாதிபதிகள். சரி, அது என்ன மாரகம் அப்படின்னா என்ன? மாரகம் அப்படின்னா ஆயுள் போயிரும் இல்லையா, உசுறு போறது தான் மாரகம் அப்படின்றது. அப்ப மரணகண்டத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது 2வது இடமும் 7ஆம் இடத்ததிபதி திசையும் கடுமையான சிரமத்தை கொடுக்கறது அல்லது கண்டத்தை கொடுக்கறதுக்கான திசைகள் யாருக்கு? சரராசியில லக்னமா பிறந்தவங்களுக்கு. ஸ்திர ராசியில லக்னமா பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் மாரகாதிபதிகளா வருவாங்க. சரி, உபயராசியில பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் மாரகாதிபதிகளா வருவாங்க. இப்போ இந்த மாரகாதிபதி திசையில இன்னொரு மாரகாதிபதி புத்தி நடந்ததுன்னா ஆயுள் பிரியணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஜோதிடத்துல அப்படித்தான் விதி வகுத்து கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி நடந்ததுன்னா அப்படியே ஆயுள் போயிருமா அப்படின்னாக்க, ஆயுளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆயுளை நிர்ணயம் பண்ணல பல விஷயங்களை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சு எடுத்து ஆயுளை சொன்னோம்னா சரி வராது. லக்னாதிபதியினுடைய நிலை, ஆயுள் காரகனான சனீஸ்வரனுடைய நிலை, ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்ததிபதியினுடைய நிலை, இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒருத்தருக்கு ஆயுள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும். ஆனா இந்த ஆயுள் ஸ்தானமும் வந்து ஸ்ட்ராங் இல்லாம இருந்து, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங் இல்லாம இருந்து மாரகாதிபதியினுடைய தசா புத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கண்டத்தை செய்யறதுக்கு அமைப்பு உண்டு. இதை நம்ம இப்படியே பேசிக்கிட்டு போனா புரியாது. வழக்கம் போல ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பேசினாத்தையும் புரியும். அப்போ இப்ப நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிருவோம். இது இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதகத்தை நீங்க பாருங்க. இதுல என்ன சொல்லுதுன்னா, லக்னமா வந்திருக்கிறது விருச்சக லக்னம், ராசியா வந்திருக்கிறதுங்கிறது வந்து கடகராசி, ஜென்ம நட்சத்திரம் பூசம். இந்த ஜாதகருக்கு வந்து பிறந்தது வந்து பாருங்க, அவர் பிறந்தது வந்து சனி தசையில பிறந்திருக்காப்புல. 14 வருஷம் 7 மாசம் 18 நாள் சனி தசை இருக்கு. சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது எது? புதன் தசை வரும். இந்த புதன் வந்து இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி, 11ஆம் இடத்ததிபதி. இப்போ இந்த லக்னம் வந்து விருச்சகம் வந்து சரமா ஸ்திரமா உபயமா அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து உபய லக்னம், ஸ்திர லக்னம். நானே குழம்பிட்டேன். புகழ் தரும் லக்னத்துக்கு அடுத்த எடுத்துக்காட்டா வர்றதுங்கிறது நம்ம இன்னொரு ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். அந்த ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்க. இதில் லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னம். இதுக்கு தான் புகழ் தரும் லக்னம் எதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து சூரியன்.
அந்த சூரியன் ரிஷபத்தில் உட்காந்துருக்கார், வைகாசி மாதம் பிறந்திருக்கார். ரிஷபத்தில் உட்காந்துருக்கிற சூரியன், அதுக்கு திரிகோண ராசி எடுத்துக்கங்க. எது வரும்? உபய ராசியான கன்னி வரும், சரராசியான மகரம் வரும், ஸ்திர ராசியான ரிஷபம் வரும். இது 3 தான் திரிகோண ராசிகள். கரெக்டா? அப்போது இதில் ஸ்திர ராசி எது? சூரியன் உட்காந்துருக்கிறதே ஸ்திர ராசி தான். அப்போ அதுதான் புகழ் தரும் லக்னம். புகழ் தரும் லக்னத்தில் அந்த லக்னாதிபதியே போய் உட்கார்றதுங்கிறது ஒரு விசேஷம். அதுவே பேரை வாங்கி கொடுக்கும். இதில் பாருங்கள், 5ஆம் இடத்ததிபதியான குரு அவர் கூட இருக்கார். அப்போ லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி பவர்ஃபுல்லாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா கேந்திரத்தில் இருக்குது, லக்ன கேந்திரத்தில். அடுத்தபடியாக 9ஆம் பாவாதிபதி செவ்வாய் வந்து இதை பார்க்குறார், இந்த காம்பினேஷனை. எது? புதன் சூரியன் குரு ரிஷபத்தில் இருக்கு இல்லையா, அந்த காம்பினேஷனை 9ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த ரெண்டும் சம்மந்தப்பட்டுருச்சாப்ப அவர் கூட லக்னாதிபதி சம்மந்தப்பட்டாரா, அவர் கூட வாக்காதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சம்மந்தப்பட்டு நிற்கிறாரா. அப்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5, 9க்கு அதிபதி சம்மந்தப்பட்டு புதனோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து புகழ் தரும் லக்னமாகி ரிஷபத்தில் லக்னத்துக்கு 10வது வீட்டில் உட்காந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பேர். அப்போது நல்ல பேரும் புகழும் சம்பாதிச்ச ஜாதகம். எப்படி பேரும் புகழ் சம்பாதிச்சார்? ஜகத்குருன்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரியாருடைய ஜாதகம், காஞ்சி பெரியவருடைய ஜாதகம். அப்போது அவருக்கான பேரு புகழை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, பேரை சொன்னாலே போதும். ஸோ பேர் ஒன்றே போதுமானது அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி பேரை சொன்னாலே போதும். அப்போ அந்த புகழ் இரவா புகழ் படைச்சது. எத்தனையோ சங்கராச்சாரியர்கள்லாம் வந்துட்டு போகலாம், இன்னும் வர்ற காலங்களில் எத்தனையோ பேர் வரலாம், இவருக்கு முன்னால் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இவருடைய பேர் வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகி நின்னதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, புகழ் தரும் லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம், புகழ் தரும் லக்னத்தை சுக்கிரன் அதனை குரு பார்க்குறார் அல்லது குரு கூட உட்காந்துருக்கிறார். புகழ் தரும் லக்னத்திலேயே சூரியனும் புதனும் உட்காந்துருக்கு. தன்னுடைய வாக்காலேயே பிரசித்தம். அவர் பெரியவருடைய வாக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, தெய்வத்தின் குரல் அப்படின்னே நிறைய புஸ்தகமே வந்திருக்கு, அந்த அளவுக்கு பேசியிருக்கார். ஸோ அப்படிங்கல அந்த பேச்சால் அந்த ஆன்மீகத்தால் கவரப்பட்டு எத்தனையோ பேர் அவருடைய ஃபாலோவராக இருந்திருக்காங்க, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட பேரு புகழை சம்பாரித்து கொடுத்ததுங்கிறது வந்து இந்த புகழ் தரும் லக்னம். அப்போது புகழ் தரும் லக்னம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கணும். இது நல்ல தெளிவாக இருந்து அதில் 5, 9க்கு உண்டான ஒரு சம்பந்தமும் கிடச்சி போயிருச்சுன்னா ரொம்ப பேர் கிடைக்கும். அதில் லக்னாதிபதியும் சேர்ந்துருச்சுன்னா இரவா புகழ் படைக்கக்கூடிய ஜாதகமாக வந்து நிற்கும். இப்போது ஒரு ஜாதகத்தை அப்படி எடுத்து பார்த்ததுமே டக்குன்னு நம்ம லக்னம் இதா, இந்த லக்னாதிபதி இங்கே உட்காந்துருக்காரா, அவருக்கு திரிகோண ராசி ஸ்திர ராசி எது, அந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருக்காரா, அந்த இடம் கெட்டு போகாமல் இருக்கா, ரைட் உனக்கு பேரு புகழ் கிடச்சிருமியா, போய் 1000 கஷ்டப்பட்டாலும் சரியாக போயிடுவையா, நல்ல பேரு புகழோட வந்துடுவையாப்பா அப்படின்னம்னாக்கா அவர் ஒரு காலத்தில் சொல்லுவார், அப்பா சொன்னான்டா ஒருத்தன் நல்லா தண்டா சொன்னான், நீ நல்ல பேரு புகழோட வருவேன்னு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இல்லைனாலும் ஒரு காலம் அந்த பேரையும் புகழையும் உங்களை நினச்சி பார்க்குறதுக்கான அமைப்பும் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பார்த்த மாத்திரத்திலேயே முடிவு பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த புகழ் தரும் லக்னம்ங்கிறது. நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். வள்ளுவர் சொல்லலே எப்படி சொல்லியிருக்காருன்னா, தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்றார். அதாவது ஒன்று ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு புகழ் இருக்கணும். செய்கிற தொழில்னால இருக்கலாம், வச்சிருக்கிற சொத்து பத்துனால இருக்கலாம், பேசுகிற பேச்சுனால இருக்கலாம். அரும்பேச்சு பேசுவாண்டா வேணுவாங்க இல்லையா, அது மாதிரி. அதாவது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஏதாவது ஒரு வகையில் புகழ் இருக்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ புகழ்பெற்ற மனிதன் அப்படிங்கிறத வந்து ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா வாழ்க்கையினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தில் இருக்குது. இது எது எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிறத விட அப்படி பார்த்ததுமே இந்த ஜாதகனுக்கு வந்து பேரும் புகழுமோட நல்லபடியாக பிழைப்பேன், 16 பெத்து பெருவாழ்வு வாழ்வானப்பா அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி அந்த பெரும்புகழ் கிடைக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்குன்னே தனியாக ஒரு லக்னம் வச்சுருக்காங்க. எது? புகழ் தரும் லக்னம் அப்படின்னு பேர். இந்த புகழ் தரும் லக்னம் அப்படின்னா என்ன?
ஒருத்தருக்கு பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கறதுங்கிறது அந்த லக்னத்திலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து நானும் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கேன், லக்னாதிபதியோ 5ஆம் இடத்ததிபதியோ பவர்ஃபுல்லாக இருந்தாலே அவங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே வந்துடும். இருந்தாலும் அது வந்து ரொம்ப சுற்றி போய் பார்க்குறதுங்கிறத காட்டிலும் கொஞ்சம் எளிமையாக அப்படி பார்த்ததுமே டக்குன்னு சொல்கிறது பலன். இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, சிலர் வந்து ரசம் ஊற்றுறப்பே சொல்லுவாங்க, இது நல்லா இல்லையா, ரசம் நல்லா இல்லையா, சாப்பிட்ருக்கே மாட்டேன், ஆனால் கரெக்டாக சொல்லுவான், ரைட்டியா இது ரசம் நல்லா இல்லையா அப்படின்வான். அப்போ அது மாதிரி அப்படி பார்த்ததுமே பளிச்சுன்னு சொல்லணும்ல, அதானே திறமை. அப்போ அது எப்படி சொல்கிறது, அப்படி புகழ் கிடைக்குங்கிறத எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி தான் புகழ் தரும் லக்னம். சரி, இந்த புகழ் தரும் லக்னம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எங்கே நிற்கிறாரோ அதனுடைய திரிகோணஸ்தானத்தை எடுத்துக்கங்க. லக்னாதிபதி எங்கே நின்னாலும் அதுக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 ஸ்தானத்தில் எது ஸ்திர ராசியோ வருதோ அதுதான் வந்து புகழ் தரும் லக்னம். ஏன்னா 12 ராசியை 3ஆக பிரிச்சிருக்கோம், சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். சரராசிங்கிறது ஓடக்கூடியது, ஸ்திர ராசிங்கிறது நிலையானது, உபயராசிங்கிறது அசையக்கூடியது அப்படிங்கிறத நம்ம படித்தது. அப்போ சரம், ஸ்திரம், உபயம்னு இந்த 3 இருக்குல்ல, இது 3லையுமே வரும். அப்போது ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஸ்திர ராசியாக எது வருதோ அதுதான் வந்து அவங்களுக்கு புகழ் தரும் லக்னம். எந்த ட்ரையாங்கிளில்? லார்ட் ஆஃப் அசண்டன்ட்னு சொல்கிறோம்ல, லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ அதனுடைய ட்ரையாங்கிளில் வந்து அது வரணும். சரி, இப்போது ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பார்த்தா தானே அது தெரியும். நம்ம வழக்கம் போல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு போயிடலாம். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், தனுசு லக்ன ஜாதகம். இதுக்கு புகழ் தரும் லக்னம் எதுன்னு பார்க்க போகிறோம். தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி யார்? குரு. அவர் வந்து எங்கே? மீனத்தில் உட்காந்துருக்கார். மீனத்துக்கு திரிகோணஸ்தானம்னு எடுத்துக்கிட்டால் கடகம் வரும், விருச்சகம் வரும், மீனம் வரும். இதுதான் வந்து மீனத்துக்கான திரிகோண ராசிகள். இந்த திரிகோண ராசிகளில் கடகம் வந்து சரம், எது சரராசி, விருச்சகம் வந்து ஸ்திர ராசி, குரு உட்காந்துருக்கக்கூடிய மீனம் வந்து உபயராசி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லக்னாதிபதிக்கு திரிகோணத்தில் எது ஸ்திர ராசியாக வருதோ அதுதான் புகழ் தரும் லக்னம். அப்போ இங்கே புகழ் தரும் லக்னம் வந்து விருச்சகம். சரி, இப்போ இந்த விருச்சகத்துக்கு, இந்த புகழ் தரும் லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த விருச்சகத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து புகழ் தரும் லக்னத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை, அவர் 5ஆம் இடத்து அதிபதியும் கூட. அவர் உட்காந்துருக்கிறது கன்னியில் உட்காந்துருக்கார். அவர் 9ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து உட்காந்துருக்கார். யார்? சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்கார். சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. 5, 9க்கு அதிபதி 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே அது வந்து பெரிய பிளஸ்டு ஹாரோஸ்கோப். ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டா கூட போதும், பெரிய விஷயந்தான் அது. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு 2 பேருமே ஒன்று சேர்ந்துருச்சு. எது? 9ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் புகழ் தரும் லக்னாதிபதியான செவ்வாயும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. எது? கன்னியில். இது மட்டும் இல்லாமல் கூட வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கார், அவர் இருக்கட்டும். அடுத்தது, இந்த புகழ் தரும் லக்னாதிபதியை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, லக்னாதிபதி பார்க்குறது ஒரு பக்கம், அதை பார்ப்போம். அதுக்கு முன்னால் புகழ் தரும் லக்னம் வந்து எது? விருச்சகம். இந்த விருச்சகத்தை யார் பார்க்குறான்னு பாருங்கள், குரு பார்க்குறார். அந்த குரு லக்னாதிபதியும் ஆகிறார், இயற்கை சுபகிரகமும் ஆகிறார், அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ புகழ் தரும் லக்னம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்த விஷயம், புகழ் தரும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கன்னியில் உட்காந்து சூரியனோட சம்மந்தப்படுது, 9க்கு அதிபதி. அதே மாதிரி 5ஆம் பாவாதிபதியும் செவ்வாய் ஆகிறார். அதே மாதிரி 11, 6க்கு அதிபதியான சுக்கிரன் கூட. அது இல்லாமல் லக்னாதிபதி 4க்கு அதிபதியான குரு பார்க்குறார். அது இல்லாமல் தனாதிபதியும் 3க்கு அதிபதியுமான சனி பார்க்குறார். அது இல்லாமல் சந்திரனும் வந்து அங்கே கூட உட்காந்துருக்கிறார், அஷ்டமாதிபதியான சந்திரன். அப்போது இந்த செவ்வாயை பார்த்திங்கன்னா எத்தனை கிரகம் சம்மந்தப்படுது? செவ்வாயோட டைரெக்டாக சம்மந்தப்படுறதே 3, 3, 6 கிரகம் சம்மந்தப்படுது. அப்போது இந்த 6 கிரகமும், அதாவது புகழ் தரும் லக்னாதிபதியோட 6 கிரகமும் சம்மந்தப்படுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான காம்பினேஷன். அப்போ இப்படி ஒரு காம்பினேஷனில் இந்த ஜாதகம் வந்து 5, 9க்கு அதிபதி ஒன்று சேர்ந்து அவங்க போய் 10ஆம் பாவத்தில் உட்காந்து, அதுவும் புதன் வீட்டில் உட்காந்து, அப்படிங்கல இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தானம். எது? புதன் வீடு. அது கல்விக்கு அதிபதியினுடைய வீடு இல்லையா? 12ஆம் பாவத்தில் அந்த புதன் நிற்கிறார். எது? அந்த ஸ்தானத்துக்கு 12ல் நிற்கிறார், கன்னிக்கு 12ல். அப்போ 12ஆம் இடம் புதனுக்கு மறைவு கிடையாது. ஸோ இந்த 6, 1, 7 கிரகமுமே அதில் சம்மந்தப்படுறதா தான் அர்த்தம், ராகு கேதுவை தவிர. எது? புதனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாலுமே புதன் வீட்டில் தானே உட்காந்துருக்காங்க. அப்போது
இந்த புதன் கல்விக்கு அதிபதிங்கிறதுனால கல்வியால் இந்த ஜாதகம் புகழ் பெற வேண்டிய சூழல் அப்படின்னு வரும். யாருடைய ஜாதகம்? அருணகிரிநாதருடைய ஜாதகம். இது அது என்ன சொல்லுவாங்க, கவியில் வந்து ரொம்ப பேர் போன ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞர் அப்படின்னா அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் மாதிரியான ஒரு காவியத்தை எழுதுறதுக்கு இன்னொருத்தர் அதுக்கடுத்து யாருமே வரல. வல்லினம் வேணுமா வல்லினமே எழுதிட்டுருப்பார், மெல்லினம் வேணுமா மெல்லினமே எழுதிட்டுருப்பார். அது மாதிரியான அமைப்பு. நம்ம அவரை பற்றின கவிகள் எடுத்துக்காட்டுன்னு போய்கிட்டு இருந்தோம்னா நிறையா போயிடும். அதனால் அது வேண்டாம். அருணகிரிநாதர்னாலே போதும், நம்ம எல்லாத்துக்கும் புரியும். அப்போது அப்பேற்பட்ட அந்த அருணகிரிநாதரனுடைய ஜாதகம் இந்த ஜாதகம். அவருடைய புகழ் அப்படிங்கிறது இரவா புகழ். இன்னும் சொல்லணும்னா இறைவனோடு சேர்ந்த புகழ். இன்னும் சொல்லணும்னா கோயிலில் சுவாமியாக வச்சு கும்பிட்றோம் அப்படியான ஒரு புகழ். அப்போது அப்பேற்பட்ட அந்த புகழடைஞ்சு சாமியாக போல சாமியாகவே ஆயிட்டார். அது மாதிரியான ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம். அப்போ இப்பேற்பட்ட புகழ் கிடைக்கிறதுங்கிறது அந்த புகழ் தரும் லக்னம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்டில் தான் இவ்வளவு பேரையும் புகழையும் இவருக்கு சம்பாரித்து கொடுத்துருக்கு அப்படின்னா அது மிக இல்லை. அதே மாதிரி நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்க்கலாம். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் ஏப்பா அவனுக்கு கல்யாணம் எப்போத்தியா நடக்கும்னுவார். என்ன ஒரு 5 வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிருக்கான், இன்னும் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா, வர்றாங்க நிறைய வர்றாங்க, ஆனால் ஒன்றும் செட்டானவாடே கிடையாது, அப்போ எப்போத்தியா நடக்கும் கல்யாணம்னுவார் அப்படின்னுவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, வேலை எப்போ கிடைக்கும், இல்லை வீடு வாங்கலாமா, இப்படி ஏதோ ஒன்று கேட்குறாங்க. இது என்ன ஆகும்னா, அதுவும் ஒருத்தர்கிட்ட கேட்குறதில்ல, 4-5 பேர்த்திட்ட எடுத்துகிட்டு போக ஒரு 10 பேர்த்திட்ட கேட்பாங்கன்னு வச்சுக்கிருவோமே. இந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 பலன் சொல்லிடுவாங்க. அதான் ஜோசியத்தில் ஸ்பெஷல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் வரும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவுன்றாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு எவ்வளோ அவங்களுக்கு நாலேஜோ அந்த படித்தது அப்புறம் அனுபவப்பட்டது எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது இதில் வந்து ஃபார்முலா கிடையாது. 2 2 2 2 4ன்னு ஜோசியத்தில் ஃபார்முலா கிடையாது. இந்த 2 × 2னா 4 தான் வரணும் அப்படின்னு. இங்கே 4.5 வரலாம், 3.25 வரலாம். ஸோ அது மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கல இந்த பலன் சொல்கிறதுங்கிறதுல வந்து சமயத்தில் மிஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்க ஜோசியர்னா, அந்த பிறந்த தேதி எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன திசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அப்போ இந்த புத்தியில் வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. வாய்ப்பு இல்லையா, சரி ரைட். அப்போ திசையில் வாய்ப்பு இருக்கா, திசையில் வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இதே திசையில் கல்யாணம் ஆயிருமையா, அப்போ உனக்கு குரு தசை நடந்துட்டுருக்கா, இல்லை கல்யாணம் ஆகிடும். பட் ராகு புத்தி நடந்துட்டுருக்கு, ராகு புத்தி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த ராகு புத்தி முடியட்டும், குரு தசை ராகு புத்தி முடிஞ்சுனாக்கா அடுத்து வந்து சனி தசை வந்துடும். சனி தசை சனி புத்திலேயே கல்யாணம் ஆயிருமையா, உனக்கு சுய புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கணத்துக்கு சொல்லுவாங்க. அதாவது இந்த புத்தி மாறினதான் அடுத்த புத்தியில், அல்லது இதே புத்தி முடிகிறதுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி பலன் சொல்லல என்ன ஆகும்னா, அடுத்து வந்து மறுபடியும் வந்து அவங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, பெருவாரியாக நடந்துடும். சப்போஸ் ஒரு சிலது வந்து மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிருவோமே, அது வந்து கணக்கு போடுறதுல வந்து ஏதாவது எரர் ரூட் இருக்கலாம், கொண்டு வந்த ஜாதகத்தில் எரர் ரூட் இருக்கலாம், ஏதோ ஒன்று மொத்தத்தில் வந்து ஒரு தவறுகள் வருது அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில், அந்த டைம் மிஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அதை எப்படி எடுக்கிறது. அப்போது ஒரு பலனை வந்து எப்பயுமே நம்ம எளிமையாக எடுக்கிறத பற்றி தான் பேசுவோம். நம்ம ஆழமான கால்குலேஷன்லாம் போட்டுக்கிட்டு உள்ளன்னு பறித்து போய்கிட்டே இருக்கிறதுங்கிறத காட்டிலும் 10 சக்கரத்தை போட்டு வச்சுக்கிட்டு பார்க்குறத விட ஒத்த சக்கரத்தில் வண்டியை ஓட்டிடலாம்ன்றதுனால தான் ராசி சக்கரத்தை மட்டுமே வச்சு பலனுக்கக்கூடிய பல முறைகளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ வந்து இந்த இதில் வந்து இந்த முக்கியமான பலன்கள் அப்படிங்கிறது எப்படி நடக்கும், அதாவது வேலை கிடைக்கிறது, உயர்கல்வியில் இடம் கிடைக்கிறது, சொத்து வாங்கிறது, சொத்து கொடுக்கறது, அப்புறம் வந்து பொண்ணு கட்டுறது அல்லது பொண்ணு எடுக்கிறது, இது மாதிரி ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள், அதாவது வாழ்க்கையவே அப்படி திருப்பக்கூடிய வகையில் பல டேர்னிங் பாயிண்டெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வரையில் வந்து நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி தான் சூரிய லக்னம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம லக்னத்தை வச்சு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சூரிய லக்னத்தை வச்சு எடுத்து பார்த்தோம்னா இன்னும் அக்யூரஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பழைய நூல்கள் எல்லாம் சொல்லுது. சரி, இந்த சூரிய லக்னம் எப்படி எடுக்கிறது, அதானே இப்போ கேள்வி. அப்போ சூரிய லக்னம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, சூரியன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டாக சிம்மத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிருவோமே. சிம்மத்தில் சூரியன் இருக்கார். சிம்மத்தில் சூரியன் அந்த ராசியில் எத்தனை டிகிரி போயிருக்கார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 30 டிகிரி ஒரு ராசிக்கு. 30 டிகிரியில்
சூரியன் வந்து 5 டிகிரிலையும் இருக்கலாம், 10 டிகிரியில இருக்கலாம், 15லேயும் இருக்கலாம், 29ல் கூட இருக்கலாம், கடைசியில் கூட இருக்கலாம். இப்போது அந்த சூரியன் வந்து எத்தனை டிகிரி போயிருக்கோ ஒரு டிகிரிக்கு ஒரு ராசி வீதம் அந்த சூரியன்லேருந்து எண்ணி வரணும். அப்படி எண்ணி வந்தோம்னா எந்த ராசி வருதோ அந்த ராசி தான் சூரியனுடைய லக்னம். இதை இப்படி பேசுகிறத விட இன்னொரு விதமாக எடுத்துக்கிடுவோம். நம்ம வழக்கம் போல் எடுத்துக்காட்டை போட்டுருவோம். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டிகிரி வந்து 26 டிகிரி 14 மினிட்டில் இருக்குது. 26 டிகிரி 14 மினிட்னா சூரியன்லேருந்து 26 ராசி எண்ணி 27வது ராசி வந்து சூரிய லக்னமாக வரும். இவ்வளோதான் விஷயம். அப்போது சூரியன்லேருந்து 26 ராசி எண்ணி பாருங்கள். 12, 12, 24 ராசி வரையில் கடகத்தில் வந்து நிற்கும். 25 சிம்மம், 26 கன்னி, 27 வந்து துலாம் வரும். நீங்களும் எண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது இந்த 26 டிகிரி 14 மினிட் அப்படிங்கிறது வந்து 27வது ராசியாக எடுத்துக்கணும். 26 தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் குறை தான் இருக்குல்ல. அப்போ 27வது ராசின்னு வரையில் துலாம் வருது. இப்போது இந்த துலாம் தான் இந்த ஜாதகத்துக்கான சூரிய லக்னம். சரி, இந்த துலாத்தில் வர்ற சூரிய லக்னத்துக்கு என்ன ஸ்பெஷல்? இதை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, கோச்சார குரு இருக்கு இல்லையா, அந்த கோச்சார குரு இந்த துலா லக்னத்துக்கு வர்றப்போவோ அல்லது துலா லக்னாதிபதியான சுக்கிரன் மேலே போகிறப்போவோ, இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து அதே இடத்துல ஆட்சியாக இருக்கார். சப்போஸ் சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே. அப்போது அந்த கோச்சார குரு வந்து மீனத்தில் சுக்கிரன் மேலே போகிறப்போவோ அல்லது சூரிய லக்னமான துலாத்துக்குள்ளே போகிறப்போவோ நிச்சயமாக வந்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முதல் தரமானது. என்ன மாதிரியான சுபகாரியங்கள்? அந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்னு சொல்கிறாங்கல்ல, கல்யாணம், வீடு வாசல், சொத்து சுகம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறதுங்கிறது, அப்புறம் இது குழந்தை ஒட்டி கிடைக்கிறதுங்கிறது, இது மாதிரி வீடு சொத்து பத்து வாங்கிறதுங்கிறது, வேலை கிடைக்கிறது, கல்வியில் இடம் கிடைக்கிறது, இது மாதிரியான பல விஷயங்களை வந்து முன்னிறுத்தி பார்த்தோம்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் குரு வந்து இந்த சூரிய லக்னத்தையோ அல்லது சூரியனையோ கடந்துக்கிட்டு இருக்கிறப்ப, அதாவது சூரிய லக்னாதிபதியவோ கடந்துகிட்டு இருக்கிறப்ப நடக்கும். இது முதல் தரமான பலம். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, இந்த சூரிய லக்னாதிபதிக்கும் சூரிய லக்னத்துக்கும் திரிகோணத்தில் குரு வர்றப்போ, கோச்சார குரு வர்றப்பவும் இந்த காரியம் நடக்குங்கிறான். மறுபடியும் சொல்கிறேன். சூரிய லக்னம் வந்து இதில் துலாம் எடுத்துக்காட்டில் இந்த சூரிய லக்னத்தின் மேலேயோ அல்லது சூரிய லக்னாதிபதி மீனத்தில் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ மீனத்தில் இருக்காருன்னா அந்த மீனத்தில் வந்து குரு போகிறப்போவோ அல்லது துலாத்தில் குரு போகிறப்போவோ அந்த காரியங்கள் நடக்கும். சரி, அல்லது மீனத்துக்கு 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனத்தில் குரு இருக்கப்போ, அல்லது சூரிய லக்னமான துலாத்துக்கு 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில், அப்போ கும்பத்தில், மிதுனத்தில், துலாமில், இந்த இடங்களில் குரு வரக்கூடிய வருஷங்களில் இது மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான சுபகாரியங்கள் நடக்கும்ன்றான். ஏன்னா சூரியன் தானே ஒளி கிரகம், சூரியனை வச்சு தான் பாக்கி எல்லாமே. அப்படிங்கல சூரிய மண்டலம்னு தானே பேசுகிறோம், பூமி மண்டலம்னு பேசல இல்லை. அப்போ சூரிய மண்டலம்ன்ற பட்சத்தில் சூரியனை வச்சு தான் எல்லாமே ஒளி கிரகங்கிறதுனால, அப்போ சூரியனை பேஸ் பண்ணி குருவனுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இதை எடுக்கணும். அப்போது இந்த இடங்களில் குரு வர்ற வருடங்களில் இந்த பலன் நடக்கும். சரி, 12 மாதத்தை எடுத்துட்டோம். இன்னும் அதில் எந்த மாதத்தில் நடக்கும் அது வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த கோச்சார சூரியன் இருக்கு இல்லையா, அந்த கோச்சார சூரியன் சூரிய லக்னத்திலேயோ அல்லது சூரிய லக்னாதிபதி மேலேயோ குரு பார்வையிலையோ அல்லது குருவோட சேர்ந்தோ போகக்கூடிய மாதங்களில் அந்த காரியம் நடக்கும். இந்த சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். இது எப்படி எடுத்துக்கிடலாம்? 12 மாதத்துக்கு குரு வந்து ஒரே கட்டத்தில் தான் இருக்க போகிறார். அந்த 12 மாதத்துக்குள்ளே சூரியன் வந்து ராசி சக்கரத்தையே ஒரு சுற்றி வந்துடுவார். அப்போ மாதத்தை எடுத்துடலாம். எப்படி? சூரிய லக்னத்தின் மேலேயோ அல்லது சூரிய லக்னாதிபதி மேலேயோ கோச்சார குருவோடு சேர்ந்து சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் அந்த மாதங்களில் அந்த காரியம் நடக்கும். இது முதல் தரமானது. அல்லது அதுக்கு திரிகோணத்தில் சூரியன் வரையில் கல்யாணம், இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். அப்போது இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம்னா முதல்ல வந்து நமக்கு வந்து தசாபுத்தி என்ன சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து 7ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். கடக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் உச்சமாகி நிற்கிறார், 2ல் சனி ராகு நிற்கிறார். அப்படிங்கிற மாதிரியான பொசிஷன்லாம் இருந்ததுன்னா நார்மலாக 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும்.
அப்போ 25 வயசில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு குருவுக்கு திரிகோணத்தில் சூரிய லக்னத்துக்கு திரிகோணத்தில்னுக்கிட்டு இருந்தோம்னா வேலையாகாது. அதனால் முதல்ல அந்த தசை வந்து ஒத்து வருதா அப்படின்னு பார்த்துடணும். அப்போ தசை ஒத்து வருது, கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த டைம் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷ புதன் தசை நடக்குது. இந்த 17 வருஷ புதன் தசையில் இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிரும், அதை முடிவு பண்ணிடுறோம். அடுத்தது சுக்கிர புத்தி நடக்குது. இது ஒரு 2.5 இயர்ஸ் அல்ல 3 இயர்ஸ் நடக்குது. இந்த 3 இயர்ஸுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறத புத்தியை வச்சு முடிவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணல அந்தரத்துக்குள்ளே தான் போவோம். புத்தியை பிரிச்சுக்கிட்டு அந்தரத்துக்குள்ளே போவோம்ல, அப்புறம் சூட்சுமாந்திரம்னு போவோம், பிராணாந்திரம்னு போவோம். அப்படி போகிறத விட இந்த புத்தியை அளவுக்கு நம்ம நிறுத்திக்கிட்டு தசையில் நடக்குமா அந்த புத்தியில் நடக்குமா, அதுக்கு அடுத்தபடியாக எங்கே போனோம், சூரிய லக்னத்துக்கு போனோம்னா அந்த வருஷமும் மாதமும் நமக்கு கிடச்சி போயிடும். அப்போ மாதம் கிடச்சிருச்சுனாலே போதுமே. அதுக்கப்புறம் நாள் சொல்கிறதுங்கிறது கல்யாணமாக இருந்தால் வளர்வரையில் தான் பண்ணுவாங்க. அப்போ 15 நாளை பிரிச்சுக்கலாம். ஸோ அதுலேயும் அஷ்டமி நவமி செவ்வாய் வெள்ளியெல்லாம் போயிடும். அப்புறம் பாக்கி இருக்கிறத மட்டும் பிடிச்சி சொல்கிறதுங்கிறது சொல்லிடலாம்ல. ஸோ அந்த வகையில் இந்த சூரிய லக்னம் அப்படிங்கிறது பலனை வந்து துல்லியமாக கணக்கிடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு இதில் பார்த்தேன் நான். சரி, அது வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்ல. நெல்லுக்கு இறைத்தினீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா. அப்படி 4 பேர்த்திட்ட சொன்னோம்னா அவங்க நல்லவங்க வந்து அவங்க 4 பேர்த்திட்ட சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் பெய்யும் மழையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இதில் வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். யோககாரகனான செவ்வாயோட சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு யோககாரகனான குரு பகவான், அதாவது 5ஆம் இடத்ததிபதியை 9ஆம் இடத்ததிபதி பார்க்குறார். 5ஆம் இடம்ங்கிறது வந்து செவ்வாயுடைய வீடு, 9ஆம் இடம்ங்கிறது வந்து குருவுடைய வீடு. அந்த குருவும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்கங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒன்று. இன்னொன்று, இந்த தாமினி யோகம்ங்கிறது தனத்தை கொடுக்கறத பற்றி சொல்கிறது தான். அப்போது தனத்தை எங்கேருந்து கொடுக்குது, குரு வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு அந்த செவ்வாயை பார்க்குறார். இப்போது குரு வந்து தனகாரகன், பணத்தை குறிக்கக்கூடியவர். அவர் உட்கார்ந்துருக்கிறது லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அவர் பார்க்குறதுங்கிறது யோககாரகனான செவ்வாயை பார்க்குறார், 5ஆம் இடத்ததிபதியை பார்க்குறார். அப்போ 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி கூட வந்து 12-3க்கு உண்டான குருவுமே சேர்ந்து நிற்கிறார். குருங்கிறேன், புதன் சேர்ந்து நிற்கிறார். புதன் சேர்ந்து நிற்கிறதுங்கிறத விட 5-9க்கு அதிபதி நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு வலுவானது ஒரு அமைப்பு. அதுலேயும் தனகாரகன் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல உட்காந்து அந்த செவ்வாயை பார்க்கறது சிறப்பு. இதை இப்படி தாமினி யோகத்திலையும் எடுத்துக்கலாம். இந்த செவ்வாயை குரு பார்த்து குருவை செவ்வாய் பார்க்குறதுல மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இதில் இதுக்கு பதில் சொல்லலை தான் எப்படி சொல்கிறான், பிரபல செய் பொன் கூடி, செய்னா செவ்வாய், பொண்ணுன்னா குரு. பிறபல செய் பொன்கூடி பேசுமீரிடத்தில் நிற்க தரணிகள் உதித்தான் மிக்க சற்குண மறையோனாகி புறவல நகரதற்கு புகழதிகாரியாகி விரவிய மணிகள் செம்பொன் மிதமிலா தனவானாமே, சரிவில்லாத பணக்காரனா பிழைப்பான் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிச்சரியான். அப்போ நம்ம பார்த்ததுலேயும் வல்லை யோகம் இருக்குது. அதில் இவ்வளோ பாப்புலரான யோகமாக இல்லை. ஆனால் இதில் இருக்கிற வல்லையோ நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த முதல்ல கொடுத்த அந்த ஜாதகத்தையும் எடுத்துக்காட்டு கொடுத்த அந்த ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இதுவும் பார்க்கல என்ன ஆகும்னா 2 பேர்த்துக்கு இருக்கிறது ஒரே யோகம் தான், தாமினி யோகம் இருக்குது. ஆனால் அந்த தாமினி யோகம் செயல்படக்கூடிய விதம், அது டிரைவ் பண்ணக்கூடியதுங்கிறது வித்தியாசமாக இருக்கும். இதில் பவர்ஃபுல்லான யோகமாக அது வேலை செய்யும், அதில் கொஞ்சம் பவர் கம்மியாக வேலை செய்யும், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேலை செய்யும். பாவக்காய் கசக்கும், என்னதான் சீனியை போட்டாலும் சீனி தான் இன்றைக்குமே தவிர பாவக்காய் கசக்கத்தானே செய்யும். அது வந்து கசப்பை மாற்றிக்கிறது, அதை மறைச்சி வச்சு சாப்பிட்டுக்கிறோம்னு என்ன சொல்லலாம். இந்த அதென்ன பண்ணுக்கு நடுவில் ஏதோ ஸ்டஃப் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி ஏதோ மறைச்சி வேணால் சாப்பிட்டுக்கிறலாமே தவிர கசப்பு தான் வாங்கிடல. அது மாதிரி யோகம் யோகம்தான், என்னன்னாலும் கொடுக்கத்தையும் செய்யும். ஆனால் அது எம்புட்டு கொடுக்குதுங்கிறது வந்து அதில் அமைஞ்சிருக்கக்கூடிய மற்ற கிரக நிலைகளை பொறுத்து தான் கொடுக்கும். ஆக தாமினி யோகம்ங்கிறது மிகச்சிறப்பானதொரு யோகம். நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தில் யோகங்கள் அப்படிங்கிறது நிறையா ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்குது.
அப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கிரகம் தனியாக நின்றுச்சுன்னா ஒன்று அது ஆட்சியாக இருக்கணும், இல்லாட்டி உச்சமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த இந்த கிரகம் இன்னொன்று பார்க்கணும், அந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்க்கணும். அப்போ மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் பார்த்துக்கிறதுங்கிறது. அந்த மாதிரி மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து அதிர்ஷ்டமாக வேலை செய்யும். எது ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும், அல்லது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கணும். அப்படி சேர்ந்துருக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா, இந்த 2 கிரகம் சேர்றப்ப ஒன்று அது பாசிட்டிவ் யோகமாக வேலை செஞ்சு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம், அல்லது அவயோகமாக வேலை செஞ்சு பெரிய தோஷத்தை கொடுக்கலாம். அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இதில் உண்டு, ஜோதிடத்தில் உண்டு. அந்த வகையில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்றது யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரகங்கள் வந்து எங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறத வச்சும் யோகங்கள் நிறைய சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போது நம்ம பார்க்க இருக்கிறதுங்கிறது தாமினி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம். இந்த தாமினி யோகம் அப்படிங்கிறது எப்படின்னா, ராகு கேது இந்த 2 கிரகத்தை விட்டுறணும். நவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய 9 கிரகத்தில் ராகு கேதுவை தவிர்த்தரலாம். பாக்கி இருக்கிறது 7 கிரகம். ஏன் ராகு கேது விட்டுறோம்? சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், அவங்களுக்கு வந்து எப்பயுமே ரேர் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுறதுங்கிறது ஒரு கிரகத்தோட சேர்ந்துருந்தாலும் அது பாதிக்கும், சேராமல் இருந்தாலும் பாதிக்கும். அதில் இன்னும் வந்து ஜோதிடத்தினுடைய பிரம்மாக்கள்லாம் பேசுகிறப்ப எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜோதிடம் வந்து அந்த ராகு கேதுங்கிறது வந்து சாயா கிரகங்கள் வந்து தனியாக நின்றுச்சுன்னா கூட அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்காது, இன்னொரு கிரகத்தோட சேரையில் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் பல காலத்துக்கு முன்னால் வந்த ஜோதிட நூல்கள்லேயே கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த தாமினி யோகம் அப்படின்னா என்னென்னா, இந்த ராகு கேது விட்டுருங்க, பாக்கி இருக்கிறது எத்தனை? 7 கிரகங்கள் இருக்குது. எது? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி. இந்த 7 கிரகங்களும் சேர்ந்து மொத்தமாக வந்து எத்தனை இடத்துல நிற்கணும்னா 6 வீட்டில் நிற்கணும். வரிசையாக தான் நிற்கணுங்கிறது இல்லை. உரைசரி கிரகமெல்லாம் ஓரேழு ராசியாக வரையதில் நிற்கில் நல்ல வல்லகி யோகம் என்பார் பெருமைசேர் பூமி பொன்னும் பிடிரதம் அசுவ கூட்டம் தரணியில் சேனையுள்ள தார்மன்னன் ஆகுவானேங்கிறது 7 வீட்டில் கிரகம் நின்றுச்சுன்னா அப்படிங்கிறது வந்து வல்லகி யோகம்ங்கிற பாயிண்டில் வந்துடுது. அதான் உரைசரி கிரகமெல்லாம் ஓரேழு வீட்டில் வரையதில் நிற்கில் நல்ல வல்லகி யோகம் என்பார் அப்படின்றான். அப்படி அந்த வல்லகி யோகம் வந்துடும் 7 வீட்டில் நின்னா. இந்த 7 கிரகங்களும் சேர்ந்து 6 வீட்டில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது 6 வீட்டில் நிற்கணும். ராகு கேதுவை தவிர்த்து பாக்கி இருக்க கிரகங்கள் எல்லாம் 6 வீட்டில் சேர்ந்து நின்றுச்சுன்னா அது வந்து தாமினி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம். சரி, இந்த தாமினி யோகம் அப்படின்னு இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சமுதாயத்தில் நல்ல உயர்வான அந்தஸ்து, அதே மாதிரி அதிர்ஷ்டம் மிக்கவராக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் அப்படின்றது. இப்போ இந்த உதவும் குணம், தயாள குணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும், யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ கொடுமையான ஒரு கல்மனம் படைச்சவங்களாக இருந்தால் கூட, கொடுமன கூனி தன்னை அப்படின்றாங்கல்ல கம்பர், அது மாதிரி கொடுமனமாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும். அவங்களுக்கு வேண்டியவங்க யார் மேலேயாவது அவங்க ரொம்ப பிரியமாக பாசமாக அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கும் அது ஒரு வீக்னஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அப்போது அந்த தயாள குணம், உதவும் குணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கத்தையும் செய்யும். ஆனால் செயல்படுறதுங்கிறது ரொம்ப கம்மி. சொல்வது யாருக்கும் வழிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்றான். சொல்கிறது எல்லாத்துக்கும் ஈஸி, ஆனால் சொன்ன மாதிரி நடந்துக்கிறது இருக்கு இல்லையா, அது நெம்ப சிரமம்யான்வாகல, அது மாதிரியான அமைப்பு. இப்போ பெரியவங்க என்ன செய்வாங்க, சொல்லாமலே செய்வர் பெரியர். நான் வந்து இந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவன் நண்பனாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், வேண்டியவன் வேண்டாதவன் யாராவது இருக்கட்டும். அப்போது ஒருத்தருக்கு வந்து அவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு போய் இவங்க உதவி பண்ணுவாங்க. அதான் சொல்லாமலே பெரியர். அப்படி சொல்லாமலே வந்து அவங்க அந்த உதவியை செய்கிறதுங்கிறது அவர் ரொம்ப பெரிய மனுஷன். சொல்லி செய்வார் சிறியரே. அப்போ நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உதவியை நான் செய்கிறேன், நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நான் இந்த உதவியை செய்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் செய்வாங்க. அதுவுமே பெரிய விஷயந்தான். சொல்லியும் செய்யார் கையவரே. சிலர் சொல்லுவான் ஆனால் ஒன்றும் செய்யலாம் மாட்டான். அந்த இது எலெக்ஷன் வாக்குறுதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டு பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு என்ன நடக்கலைன்னு அடுத்த எலெக்ஷன் வரையில் அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து படித்து பார்த்துட்டு நம்ம இதுக்கு இது வரல, இதுக்கு இது வரல நான் சொல்கிறோம், பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்கிறோம், ஒன்றும் கிடையாது. அது மாதிரி சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குலாமாலை வெற்கண்ணாய் குருவமை கூடில் பலா மாவை பாதிரியை பார்.
பலாமரம் என்ன ஒன்றும் பூக்கவே பூக்காது, ஆனால் காய்ச்சிரும், அது வாட்டுக்கு பெருசாக பழம் தூங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாமலே செய்கிறது. மாமரம் பாருங்கள், நல்லா பூத்துருக்கும், ஆனால் காய் வந்து அதோட கம்மியாக தான் பிடிக்கும். ஏன்னா நிறைய பூ உதிர்ந்துடும், அதனால் கம்மியாக காய் பிடிக்கும், ஆனால் பூத்துட்டு காய் பிடிச்சிரும். ஸோ அந்த வகையில் அது சொல்லி செய்கிறது. சொல்லியும் குலாமாலை வெறுக்கண்ணாய் கூறு ஓமை கூடில் பலா மாவை பாதிரியை பார். பாதிரி மரம்ங்கிறது பாருங்க, பிரமாதமாக பூத்து குலுங்க, அப்படியே சும்மா அதை பார்த்தா அவ்வளோதான் இருக்கும், பூக்குறதோட நின்றோம், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்காது. அது மாதிரி அந்த தயாள குணம், உதவும் குணம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாத்தாலேயும் முடியாது. அதுக்குன்னு ஒரு யோகம் வேணும். 4 பேர்த்துக்கு காசு கொடுக்கறதுனாலும் அதுக்கு ஒரு யோகம் வேணும் இல்லையா? ஈ என இறத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயே எனல் அதனினும் இழிந்தன்று கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொள்ளேனல் அதனினும் உயர்ந்தன்று அப்படின்றான். அது மாதிரி கொடுக்கறதுக்கே ஒரு குணம் வேணும், அதை வேணான்னு சொல்கிறதுக்கு இன்னும் பெருசாகவும் வேணும். அதே மாதிரி இந்த தாமினி யோகம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்நேரமும் யார் சொந்த பந்தத்தோட சூழ இருப்பாங்க, நண்பர்கள் புடை சூழ இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கும். சொத்து இருந்துச்சுன்னா அப்புறம் தன்னாலேயே எல்லாம் வந்துடும் இல்லையா? பொன்னொடு மணியுண்டானால் புலைங்கனும் கிழங்கன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதியில் மனமும் செய்வர் மன்னராயிருந்தவர்கள் வகைகெட்டு போனாராயில் பின்னையும் யாரோ என்று பேசுவார் ஏசுவார் என்ற மாதிரி பொருளாதாரம் இருக்கும், நிறைய சொத்து பத்து இருக்கும். அதே மாதிரி நிறைய கால்நடை செல்வங்கள் இருக்குங்கிறான். ஆடு மாடெல்லாம் இருக்கணும். அதனால தான் மாடுங்கிறதே செல்வம்னு தானே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கும், நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணுவாங்க, நல்ல பேர் இருக்கும், புகழ் இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அந்த ஒரு வசதியானது ஒரு வாழ்க்கை. அப்போ ஆடு மாடோடு இருப்பாங்க அப்படின்னாக்கா ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டே தான் போவாங்களே, எங்கேயும் போனான்னு அப்படி கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் ஆடு மாடை சொன்னான், இந்த காலத்தில் கார் வண்டி வாகன வசதிகளோட சம்முன்னு இருப்பாங்கயான்னு சொல்லலாம்ல. அதையும் சாராவளியில் வந்து வராகமிரர் சொல்லல வந்து இந்த யோகத்தை வந்து ரொம்ப பெருசாக சிலாக்கித்து சொல்கிறாரு. அடேங்கப்பா, இந்த யோகம் இருந்துச்சுன்னா போதும், பிரமாதமாக வந்துடுவேன் வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரி, அப்போ இந்த ஒரு யோகம் இருந்தாலே போதும், அந்த மற்ற யோகங்கள் எல்லாம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதாவது ஒரு யோகம் இருக்குது அப்படின்னா அந்த யோகத்தினுடைய தன்மை அதை மட்டுமே வச்சு முடிவு பண்ண முடியாது. அதில் இருக்க மற்ற கிரகங்களுடைய அந்த கிரக அடைவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். எப்படி பார்ப்போம்னா, ஒரே யோகம் தான் நம்ம சொல்கிறது வந்து தாமினி யோகத்தை பற்றி பேசுகிறோம். தாமினி யோகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6 வீடுகளில் கிரகம் உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதில் 7 கிரகங்கள், ராகு எதுவை தவிர்த்த 7 கிரகங்களும் 6 வீடுகளில் உட்காந்துருந்தா அது தாமினி யோகம். இப்போ ஸ்க்ரீனில் வர ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். இது தாமினி யோக ஜாதகம். எப்படி? லக்னமாக வந்திருக்கிறது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்தில் சூரியன் புதன் நிற்கிறாங்க. 2வது வீட்டான துலாத்தில் செவ்வாய் நிற்கிறார், 2ஆச்சா. 3வது மீனத்தில் சந்திரன் நிற்கிறார், ரைட்டு, அப்போ 3 வீடு. 4வது குரு வந்து மேஷத்தில் இருக்கார், அது 4 வீடாச்சு. 5வது சனி வந்து கடகத்தில் இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கார். அப்போ 6 வீட்டில் இருக்காரா? இதில் ராகுவையும் கேதுவையும் விட்டுறலாம். கேது சனியோடு இருக்கனால கேது இருக்க வீடு கணக்கில் வந்துடும். ராகு வந்து இதில் இருக்கார், தனிச்சிருக்காரு, அதனால் அந்த இதை விட்டுறலாம். அப்போ 6 வீட்டில் இருக்குது. அதுதான் தாமினி யோகம் அப்படிங்கிறது. இப்போ இந்த தாமினி யோகம் இந்த ஜாதகத்துக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நிச்சயமாக அதில் தாமினி யோகம் இருக்குது, நல்லா பிழைப்பாங்க, யோகமாக இருப்பாங்க, அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம், அதுலேயும் தாமினி யோகம் இருக்குது. இப்போ இந்த தாமினி யோகம் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். இதில் பாருங்கள், லக்னம் வந்து கடக லக்னம். கன்னியில் வந்து கேதுவும் சந்திரனும் நிற்கிறாங்க. சனி வந்து உச்சம் பெற்று துலாத்தில் நிற்கிறார், 2 வீடு. அடுத்து விருச்சகத்தில் வந்து செவ்வாயும் புதனும் நிற்கிறாங்க, 3 வீடாச்சு. அடுத்து தனுசில் வந்து சூரியன் நிற்கிறார், 4. கும்பத்தில் சுக்கிரன் நிற்கிறார், 5. ரிஷபத்தில் குரு நிற்கிறார், 6 வீடாகி போச்சா. இப்போ இதுலேயும் தாமினி யோகம் இருக்குது, நம்ம பார்த்த ஜாதகத்துலேயும் தாமினி யோகம் இருக்குது. அப்போ ஒரே யோகம் 2 பேர்த்துக்கு இருக்கா. இந்த யோகம் வந்து எந்த அளவுக்கு டிரைவ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜாதகத்தில் யோகம் மிக பிரமாதமாக வேலை செய்யும். இந்த தாமினி யோகம் எப்படி? கடக லக்னத்துக்கு யோககாரகன் யார்? அந்த செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து ஆட்சி ஆகிடுறார், 5ஆம் இடத்த அதிபதி, 5ஆம் இடத்துலேயே ஆட்சி. 5 9க்கு உண்டானவர் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர்னு சொல்கிறோம்ல, அந்த செவ்வாய் வந்து 5ல் ஆட்சி ஆகிறார், யோககாரகன் கடகத்துக்கு. அவரை பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9க்கு அதிபதியான குரு பார்க்குறார். எங்கே உட்காந்து பார்க்குறார்?
லக்னத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்து பார்க்குறாரு. அப்போ குரு லாபத்தில் உட்காந்து பார்க்கறதுங்கிறதும் யோகம். சரி, 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோசியம் பார்க்குறப்ப ஜாதகத்தை எடுத்து கணக்கு போட்டு பார்த்துட்டு இது இப்போ இருக்குது, இந்த புத்தியை விட அடுத்து வர்ற புத்தி நல்லா இருக்கும்பா, ஈவன் ராகு புத்தி தான், ஆனால் நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாருன்னா உடனே கேட்பார், அது எப்படி நீ ராகு புத்தி நல்லா இருக்கும்னு சொல்கிற? ராகுதே 3ஆம் இடத்துல இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது, 4ல் இருக்குது, இல்லை 8ஆம் இடத்துல இருக்கியா ராகு, 8ல் ராகு வச்சுக்கிட்டு எப்படி நல்லா இருக்கும்னு சொல்கிற? நீ எந்த புஸ்தகத்தில் வச்சுருக்கேன்னு சொல்லுவாப்போம் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் சிலர் வந்து கொஷின் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. இப்படி கேட்டால் பரவாயில்ல, சிலர் ஆரம்பிச்சிருவாங்க சண்டைக்கே வந்துடுவான், இங்கே அது எப்படி நீ சொல்லலாம், ராகு வந்து 8ல் இருக்கிறத வந்து சரின்னு எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற சொல்கிற மாதிரி வேகமாக சண்டைக்கெலாம் வந்துடுவாங்க. என்னென்னா இவங்க ஏதாவது ஒரு ரூலை படிக்கலைன்னா அந்த ரூலே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறது, அது மாதிரியான அமைப்பு. அப்போது அதனால தான் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்னா, கல்வி கரையில்லாதது, படிக்கிறதுக்கு ஆயுசு பத்தாது அப்படிம்பாங்கல்ல, அது வந்து இதனால தான். ஏன்னா நமக்கு தெரியலைங்கிறதுக்காக ஒரு விஷயம் தப்பாக இருக்கும் ரைட்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. அது ரைட்டாக தப்பாங்கிறத எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஆக இல்லையா, அப்படி மெய்ப்பொருள் பார்க்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ ஒரு சில ஜாதகத்தை எடுத்து வச்சு அப்படி பிரித்து பார்த்ததுமே அப்படி தாறுமாறாக இடிச்சுக்கிட்டு நிற்கும். என்ன இது இம்பிட்டு சிரமத்தில் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன் போல் இருக்கியாமே, என்னமும் செய்ய மாட்டான், ஒன்று ஒரு ஸ்டெப்பு கூட மேலே வந்திருக்க மாட்டானே, அயம்பாடு கிடப்பானப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பார்த்தாக்கும் பட்டு ஸ்பீடாக முன்னால் போயிட்டுருப்பாங்க. எது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஈவன் நெகட்டிவில் போனால் கூட கிரிமினலாக போனாலுமே ரொம்ப பெரிய அளவில் பெரிய புகழ்பெற்ற கிரிமினலாக போகிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்துடும். அப்போது இப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை, அந்த பேரு புகழ் கிடைக்கிறதுங்கிறதாகட்டும், அல்லது வந்து அந்த திசை அந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்குறதுக்கு அப்படி மாறுதலான ஒரு பலன்களோட ஒரு சில ஜாதகர்கள்லாம் இருப்பாங்க. உடனே நம்மால் நினச்சிக்கிறோம், அது இவன் சும்மா சொல்கிறான், நம்ம கேட்குறதுனால அந்த கௌரவம் விடாமல் பேசிக்கிருக்கானாப்பா, அப்படிலாம் கிடையாது, அட்டி பின்னி எடுத்துருக்கேன் வாங்கிக்கிட்டு தாயா பேசுகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு டக்குன்னு நம்ம வந்துடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. நான் அதையும் சொன்னேன், நமக்கு தெரிலன்றதுக்காக இது இப்படி போக வேண்டாம், நம்ம ஒரு எடுத்துக்காட்டு போட்டுக்கிறோம், வழக்கம் போலேயே பண்ணுவோம், ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டு பேசினா தானே சரியாக வரும். இப்போ ஸ்க்ரீனில் வர ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சரி, இந்த ஜாதகர் வந்து 1967 பிப்ரவரி 25ஆம் தேதி பிறந்திருக்காரு, 7 மணி 50 நிமிஷத்துக்கு. லக்னமாக வந்திருக்கிறது கன்னியா லக்னம், ராசியாக வந்திருக்கிறது சிம்ம ராசி. இவர் பிறந்த மகாதசைன்னு எடுத்துட்டா சுக்கிர தசையில் 2 வருஷம் 5 மாதம் இருப்பு இருந்திருக்குது. 2.5 வருஷம்னு வச்சுக்கிறோமே, 2 வருஷம் 5 மாதம் 29 நாள், அதனால் 2.5 வருஷம் இருப்பு இருந்திருக்குது சுக்கிர தசையில். சுக்கிர தசைங்கிறதுனால சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் தானே, அப்போ பூர நட்சத்திரத்துக்காரு. சரி, இப்போ இவர் பிறந்து 2.5 வருஷம் சுக்கிர தசை நடந்துச்சா, அந்த சுக்கிர தசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ மாரகஸ்தானம் சம்மந்தப்படுதப்பா, கூட சனி வேற உட்காந்துருக்கார், 5, 6க்கு அதிபதி. அதனால் சுக்கிர தசை வந்து முழுமையான நற்பலனை இவருக்கு கொடுத்துருக்க முடியாது. ஈவன் 2.5 வருஷம்தான் கை குழந்த ரேஞ்சில் தான் இருந்திருப்பார், இருந்தாலும் கொடுக்க முடியாது. சரி ரைட்டு, சுக்கிர தசையை விட்டுருவோம். அடுத்து வர்றது சூரிய தசை. சரி, சூரிய தசை எவ்வளோ நாள்? 6 வருஷம். அந்த சூரியன் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல மறைந்து விட்டார். சரி, அப்போ 6ஆம் இடம் சம்மந்தப்படுது. இதில் ஒரு ஆறுதலான விஷயம் வச்சுக்கலாம், 12க்கு அதிபதி 6ல் போனதுனால கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றலாம். பட் எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் 6ஆம் இடத்துல இருக்கிறவனுடைய தசை எது? சூரிய தசை. ஏற்கனவே வந்து சனியோட சேர்ந்திருக்கிற சுக்கிர தசை, ஈவன் சுக்கிரன் உச்சமாயினாலும் சனியோட சேர்ந்திருக்கிற சுக்கிர தசை. அப்புறம் அது மாரகஸ்தானம் சம்மந்தப்படக்கூடிய தசை, அது பிரச்சனையான தசை. அடுத்து சூரிய தசை, அதுவும் 6ஆம் இடத்துல தான் உட்காந்து தசை நடத்துது. சரி, அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷம், அது எங்கே உட்காந்து தசை நடத்துது? அது 12ஆம் இடத்துல தசை நடத்துது. அப்போ 6ஆம் இடமும் மறைவு ஸ்தானம், 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானம், 7ஆம் இடத்துல நிற்கிற கிரகமும் சனியோட நின்றுருக்குது. அப்போ பிறந்ததுலேருந்து 3 தசை வந்து பூராமே நெகட்டிவாக தானே வந்திருக்கு. எப்படி? 2.5 வருஷங்கிறது வந்து சுக்கிரன் ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கோங்க. 3 வருஷம் சுக்கிர தசை, 6 வருஷம் சூரிய தசை, 6, 3, 9 வருஷம். அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷம், 9, 10, 19 வருஷம். 19 வருஷங்கையில் இவர் எங்கே போயிருந்துருக்கணும்? பள்ளிக்கூடத்து படிப்பை முடித்து காலேஜ் போயிருந்துருக்கணும். அப்போ இவர் காலேஜ் போயிருக்க மாட்டார், அப்படித்தானே முடிவுக்கு வரணும். எடுத்ததுமே என்ன சொல்லணும்? படிப்பு வந்து பாதியில் பிடுங்கிட்டு போயிருந்துருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் தான் கேது உட்காந்துருக்காருல்ல, புதன் தான் 6ல் மறைஞ்சு போயிட்டார்ல. பொன்புதன் 2 கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம்
இன்பமாய் இவரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கனுச்சம் ஆகினல் வித்தை கூறன்றான்ல. அப்போ 6-8 இருந்தால் வித்தை இல்லைன்றான்ல. அப்போ புதன் 6ஆம் இடத்துல தானே இருக்குது, புதாத்திய யோகம் இருக்குனாலும் அதான் 6ஆம் இடத்துல தானே இருக்குது. அதனால் படிப்பு வரக்கூடாதுல்ல. அப்போ சுக்கிர தசையிலையும் படிப்பு அடி வாங்கணும், சூரிய தசையிலையும் அடி வாங்கணும், சந்திர தசையிலையும். சந்திரன் தான் 12ல் உட்காந்துருக்காரு. அப்போ சந்திர தசையிலையும் அடி வாங்கணும் இல்லையா? சரி, இது இப்படியே இருக்கட்டும். இந்த சந்திர தசை வரைக்கும் ஓகே, 19 வருஷம். அப்போ காலேஜ் படிப்புக்கு இவர் வரணும், அதுக்கு முன்னாலேயே எல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். அப்படித்தானே ஜோதிட ரூலு. அதுக்கு அடுத்தது செவ்வாதசை. இது எவ்வளோ நாள்? 7 வருஷம். இந்த செவ்வாதசை 7 வருஷம் நடந்ததுங்கிறது 3-8க்கு உண்டான அஷ்டமாதிபதி 8ஆம் பாவாதிபதி தசை நடக்குது. அவர் சும்மா நடந்தாலும் பரவாயில்ல, காலில் சலங்கையை கட்டிட்டு வர்றாரு. 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, கூட கேது உட்காந்துருக்காரு. அப்போ செவ்வாதசையும் பிரச்சனையான ஒரு தசை. சரி, ஏற்கனவே எவ்வளோ நாள் ஓட்டியிருக்கான்? 19 வருஷம் ஓடி இருக்குது, இது சந்திர தசை வரைக்கும். இப்போ செவ்வாதசை ஒரு 7 வருஷத்தை கூட்டிக்கங்க. 19 7 26 வயசு. படிப்பை முடிச்சிட்றாரு, வேலைக்கு போகணும் இல்லையா? அதான பொசிஷன். சரி, படிப்பை முடிச்சிட்றாரு, வேலைக்கு போகணும். அப்போது இந்த தசை செவ்வாதசை எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கும்? கேதுவோட செவ்வாய் நின்றுருக்கு, ஒன்றும் ஒழுங்காக வேலை கிடச்சிருந்தாலும் ஜெட்டாக இருந்திருக்காது, இவர் ஒழுங்காக இருந்திருக்க மாட்டார். அதானே பாயிண்ட்டு, அப்படி தானே போகும். ஏன்னா கேது நிலையற்றதுங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடுறோம்ல. கேதை போல் கெடுப்பான் இல்லை. சரி, அப்போது இந்த செவ்வாதசையும் இவருக்கு நெகட்டிவான தசை தான், கேதுவோட சேர்ந்துருக்கிறதுனால. சரி, அதுக்கப்புறம் 26 வயசு இதிலேயே வந்துடுது. 26 வயசுக்கு அப்புறம் 18 வருஷம் ராகு தசை ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 44 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை 8ஆம் இடத்துல போய் தசை நடத்துகிறார். விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. 8ல் ராகு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ராகு 8ல் இருந்துச்சுன்னா ஒன்றும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது, சிரமப்படுவாங்க, கடைப்படுவாங்க, வேலை வெட்டி தான் பார்க்கணும். அதான் அடிப்படையான வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க, கைக்கும் வாய்க்கும் பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் தானே சொல்லுவோம். அல்லது உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது இருக்கிற சொத்து பத்துக்களை ஏதாவது காலி பண்ணலாம். இது மாதிரியான பலன்களெல்லாம் அந்த ராகுல வந்துடும். 8ல் ராகு நிற்கிதுல்ல. அப்போ 44 வருஷம் வரைக்கும் நெகட்டிவான ஒரு தசையில் தான் ஒரு ஓட்டுறார் வண்டியை. அதுக்கப்புறம் வாங்க, ராகு தசையும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வர்றது குரு தசை. அது எவ்வளோ நாளைக்கு? 16 வருஷம். அப்போ இந்த 44 வயசு வரைக்கும் நடந்த ராகுலேயே இவருக்கு ஒரு வழி பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் குரு தசை 16 வருஷம் நடக்குது. குரு 7ஆம் இடத்ததிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்று தசை நடத்தினாருன்னா பிரச்சனை வந்துடணும்ல. அப்போ பிரச்சனை வந்ததுன்னா எப்படி வரணும்? குடும்பம் பிஞ்சு உயரணுன்றதோ, அல்லது 7ஆம் பாவாதிபதி 11ல் போய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கிறது. ஏன்னா அந்தரன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தரன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு இல்லை, அப்படித்தானே? அப்போது இந்த செட்டப்பெல்லாம் இவருக்கு வருது. இப்போது இந்த வயசு இவருக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? 60 வயசு முடிஞ்சிருக்கும். எப்போ? குருதசை வரையில். சரி, அடுத்து சனி வர்றாரு. 60 வயசுக்கு மேலே வச்சுக்கிடுவோமே. சனி தசை வருது. சனி எப்படி இருக்கு? 5க்கு அதிபதியான சனியாகப்பட்டு இருந்தாலும் 6க்கு அதிபதியானவரும் சனியாகிறார். அவர் போய் 7ஆம் பாவத்தில் நிற்கிறார். அப்போ சனி தசையும் இவருக்கு முழுமையான நற்பலன்களை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. இப்படிங்கிற பாயிண்டில் வச்சுக்கலாம். அப்போது ஜோதிடத்தை இப்படி கொண்டுட்டு போகலாம். எப்படி? சரி, ரைட்டு. பிறந்தது என்ன தசை? சுக்கிர தசையாப்பா. 3 வருஷம் சுக்கிர தசை. சரி, அது உடம்பு தொல்லை பண்ணியிருக்கேன். சூரிய தசை 6 வருஷம், படிப்பு ஒழுங்காக இருந்திருக்காது. சந்திர தசை 10 வருஷம், 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு, ஊரை விட்டு ஓடி இருப்பேன். செவ்வாய் தசை 7 வருஷம், வீட்டில் எல்லாத்தோடையும் சண்டையும் ஜல்லுமாக போயிருந்திருக்கு, நிம்மதி இல்லாமல் போயிருந்திருக்கு, காசுவனம் இல்லாமல் போயிருந்திருக்கும், சொத்து பத்தை விற்றுருப்பேன், அல்லது சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பேன். ரைட்டு. அடுத்து ராகு தசை, அதை விட மோசம், ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் குரு தசை, அவர் உச்சம் பெற்றவனுடைய தசை தனிச்சு வேற நிற்கிறார், அதுவும் பிரச்சனையாப்பா, முடிஞ்சு வச்சு இல்லையா? அப்போ 60 வயசு வரைக்கும். பட் ஆனால் இந்த ஜாதகருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் பிறந்தது ஒரு இடத்துல பிறக்கிறார். அந்த இடத்துல பிறந்த இடத்துலேருந்து சின்ன வயசுலேயே வெளியில் வந்துடுறார். 2.5 வருஷம் சுக்கிர தசை இருந்துச்சு பாருங்க, அந்த பீரியடுக்கு இடையிலேயே வெளியே வந்துடுறார். வெளியில் படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்கார்றார். இவர் பிறந்த இடமும் கேரளாவுக்குள்ளே பிறக்கிறார். அப்போ நல்ல கூலிங்கான இடம் தானே. அங்கேருந்து இவர் போகிறது எங்கே போய் படிக்கிறாரு? இது ஊட்டியில் போய் படிக்கிறார். அப்போ ஊட்டியில் போய் படிக்கிறப்ப என்ன ஆகுது? படிப்பு ஸ்கூல் படிப்பு ஃபுல்லாக ஊட்டிலேயே போயிட்டுருக்கு 18 வயசு வரைக்கும். இங்கே 19 வயசு வரைக்கும் நடந்தது சுக்கிர தசை 3 வருஷம், சந்திர தசை 6 3 9 19. சந்திர தசையில் அவர் ஊட்டியில், அது ஒரு கூலான பிரதேசத்தில் உட்காந்து படிக்கிறார். சம்முன்னு. பிறந்த இடமும் கூலிங்கான இடம், வளர்கிற இடமும் கூலிங்கான இடம். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ஜினியரிங் படிக்கிறார். எது? சந்திர தசை 19 வயசு வரைக்கும் நடக்குது. அப்போ என்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்குது. அது வேறு மாநிலத்தில் கிடைக்குது.
அங்கே போய் படிக்கிறார். அங்கே என்ஜினியரிங் எத்தனை வருஷம்? ஒரு 4 வருஷம் படிச்சிருப்பார் இல்லையா? அப்போ செவ்வாதசையில் ஒரு 3 வருஷம் போயிருக்கும். பாக்கி செவ்வாதசை முடிஞ்சதான் அந்த செவ்வாதசை முடிகிற வரைக்கும் இவர் வேலை பார்க்குறார், ஏதோ ஒரு வேலை. அந்த வேலைன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த வேலையின் வழியாகவே ஒரு பிக்கப் ஆகி வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு வருது. செவ்வாதசை கடைசி வரையிலேயே ஒரு வெளிநாடும் போயிடுறார். 8ல் ராகு நிற்கிது. அப்போ வேலை தான் பார்க்கணும் அல்லது வெளிநாடு போய் சிரமப்படணும்? ஒன்றும் சிரமப்படல. வெளிநாடு போய் வேலையை விட்டு தொழிலை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார். 18 வருஷ ராகு தசையும் யோக தசை பிரமாதமாக சம்பாதிச்சிருக்கார். சொத்து சுகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து, இந்தியாவில் 2-3 இடத்துல கம்பெனிகள் ஆரம்பித்தது, இந்தியாவில் சொத்துக்கள் வாங்கினது, வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்கினது, இந்தியாவில் ஒரு வீட்டுக்காரமாக வாங்கினது, வெளிநாட்டில் ஒரு வீட்டுக்காரமாக வாங்கினது, அப்படி ஜம்முன்னு உழைச்சிருக்கார். அப்போ அது எப்படி நடந்தது? அப்போ ராகு வந்து 8ஆம் பாவத்தில் போய் நின்றுச்சுனாக்க உரிச்சு உப்பு தடையப்படும்டான்னு வாங்கல. எப்படி நடந்துச்சு அப்படின்னா, 8ல் ராகு உட்காந்துருக்கிறது மேஷத்துல எல்லாம் உட்காந்துருக்கார். ஆமேடம் மெருது சுறா நண்டு கன்னி 5 இடத்தில் கருநாகம் அமையுமாயின் பூமேடை மேல் தூக்கிலும் ராஜயோகம் பொருந்துருவான். ராஜயோகத்துக்கான அமைப்பு கொடுத்துட்டான் எது? ராகு. அப்போ அந்த ராஜயோகம் வேலை செய்யுமா அப்படின்னா, ராகுவுக்கு டெபாசிட்டர் யார்? வீடு கொடுத்தவர் யார்? செவ்வாய். அவர் ராகுவுக்கு கேந்திரத்தில் உட்காந்துருக்கார், லக்னத்துக்கு தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். லக்னத்துக்கும் மறையலை, ராகுவுக்கும் மறையலை. எது? டெபாசிட்டர். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர். சரி, ராகுவுக்கு கால் கொடுத்தது யார்? சுக்கிரன் கால் கொடுத்துருக்கார். அவர் ராகுவுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ அது மறைவு கிடையாது ராகுவுக்கு. அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உச்சம். அது வந்து ஜலராசி. எது? சுக்கிரன் உட்காந்துருக்கிறது ஜலராசியில் மீனத்தில். அவர் வந்து ஜல கிரகம். அப்போ வந்து இவர் கடல் கடந்து போய் ஆகணுங்கிற மாதிரியான பாயிண்ட் அந்த ராகுல கொடுக்குறார். கடல் கடந்து அனுப்பிச்சி விட்டார். அப்போ டெபாசிட்டர் ஸ்ட்ராங்காக இருக்கார், அதுக்கு கால் கொடுத்தவனும் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராகுவுக்கு கால் கொடுத்தவர் யார்? சுக்கிரன் இருக்கார்ல, அவர் தான் கேதுவுக்கு வீடு கொடுத்தவரும். அப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்தவனும் கேதுவுக்கு வீடு கொடுத்தவனும் உச்சமாயிட்டான். ராகுவுக்கு கால் கொடுத்தவனும் கேதுவுக்கு வீடு கொடுத்தவனும் உச்சமாயிட்டான். ஆனால் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் 7ஆம் பாவத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டார் கேந்திரத்தில். அப்புறம் என்ன, கிளம்பி போக வேண்டியதானே? போனார். ராகு தசையில் மிகப்பெரிய வெற்றி அவரை பொறுத்த வரைக்கும். தொழிலில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றார். அதுவும் போகிற நாடா எல்லாரும் போகிற மாதிரி அமெரிக்கா போனேன் ஆப்பிரிக்கா போனேன்னு இல்லாமல் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுறார். ரஷ்யாவுக்குள்ளே போயிடுறார், எங்கனையோ ஒரு ஊருக்கு. அப்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா மிகவும் கூலிங்கான பிரதேசம். எவ்வளோ சொல்கிறாங்க? 28 டிகிரி வருமான் ஜம்மரில். அதே மாதிரி இதில் வந்து வின்டரில் வந்து -32 வரைக்கும் போகும்ன்றாங்க. நீ என்ன நிதியம் பிழைக்கிறாங்கன்னே தெரில, அது எப்படி அங்கே இருக்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரியான அமைப்பில் அப்படி ஒரு கூலிங்கான இடத்துக்கு போகிறார். இப்போ இந்த கூலிங்குக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது? ஏன்ப்பா இப்படி கூல் ஆகிட்டாரு அப்படின்னாக்க, லக்னாதிபதி 6ல் போய் உட்காந்துருக்காரா, கும்பத்தில் உட்காந்துருக்காரு. கும்பம்ங்கிறது தண்ணி வைக்கிற இடம், அங்கேயே கூலாக தான் இருந்தாகணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த ராகு வந்து 8ல் போய் நின்று இவருக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு. அப்போ ராகு தசை நம்ம ஜாதகத்தை எடுத்து பிரித்து ராகு தசை நடக்குதான், சரியில்லை செம்மத்தியாக சாத்து வாங்கிட்டுலாம் வந்திருப்போம். ஒன்றும் ஜரி இருக்காது. எம்பிட்டு காசியாக விட்ட, எத்தனை கோடிதான் விட்ட, இல்லை எத்தனை லட்சந்தியாக விட்ட அப்படின்னு கேட்டோம்னாக்க, என்ன இவர் வாட்டுக்கு ரீலாக விட்டுக்கிட்டு இருக்காருன்னு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போது அந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு பலன் எடுக்கிறதுங்கிறது வந்து அந்த அனுபவத்தில் தான் வருமே தவிர, ஜோதிட விதிகளை படித்து அப்படியே 1 2 2 4 3 2 6ன்னு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுங்கிறதுல வந்து வந்துட போகிறது இல்லை. அப்போது இவருக்கு ஜெயிச்சதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, மேஷத்தில் ராகு நின்னதுங்கிறது, இந்த ராகுவுக்கு கால் கொடுத்தவனும் கேதுவுக்கு வீடு கொடுத்தவனுமான சுக்கிரன் உச்சமாகி நின்னது, அவரை உச்சம் பெற்ற குரு பார்த்தது அப்படிங்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வலுவான அமைப்பு. சொல்லுவாங்க, உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சைக்கு போனாலும் பிச்சை இல்லைன்னு. அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அர்த்தமா? இந்த கோடீஸ்வரன் எடுத்துக்காட்டிலே இருக்குல்ல. ஸோ அப்போது இந்த ராகு தசைங்கிறது இவருக்கு மிகப்பெரிய அளப்பரிய வெற்றியை கொடுத்து. அஃப்கோர்ஸ் ராகு தசையில் ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கும். ராகு கேதுல, ராகு செவ்வாயில், இந்த ராகு சூரியனில், இந்த மாதிரியான இடங்களில் வந்து ஒரு சில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்புறம் இருக்கணும்ல, எல்லாம் என்னதான் யோகமான ரொம்ப சந்தோஷமான தீபாவளி பண்டிகையாக இருந்தாலும் தீர்ந்து போய் ராத்திரி வந்துடும்ல, என்னதான் பொங்கல் பண்டிகையாக இருந்தாலும் முடிஞ்சு நைட்டு வரும்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தசை யோக தசையாக இருந்தாலும் அதுலேயும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பெரிய அளவில் கொடுத்துடல, பாதிச்சிடல. ஏன்னா இவருக்கு கொடுத்த யோகத்தை விட தோஷம் அப்படி ஒன்றும் கடுமையாக இல்லை. அப்போது அப்படி போகுது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக வர்றதுங்கிறது குரு. இந்த குரு தசை நல்லா இருக்குமா இவருக்கு அப்படின்னா, குரு தசையில் சில விஷயங்களை பண்ணி விடுது. எப்படி பண்ணி விடுது அப்படின்னா, குரு தசை எப்போ ஆரம்பிக்குது? கிட்டத்தட்ட 2010 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ராகு தசை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் குரு தசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த குரு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, இவருக்கு மனைவியை இவர்கிட்ட இருந்து பிரிச்சிடுறார் நிரந்தரமாக. பை மீன்ஸ் மனைவி தவறிடுறாங்க. என்ன காரணம்? சிம்பிளாக சொல்லலாம். 7ஆம் இடத்ததிபதி உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அப்போது குரு பவர்ஃபுல் ஆகக்கூடாது.
தனிச்ச நிலையில் நிற்கக்கூடாது. அப்போ பிடிங்கிருச்சு. மனைவியினுடைய ஆயுள் வந்து பங்கப்படுதுங்கிறதுக்கு அந்த குரு வந்து அந்த மாதிரி நிற்கிறது ஒரு காரணமாக சொல்லலாம். இன்னொரு விதத்தில் 7ல் சுக்கிரன் நிற்கிறார். அஃப்கோர்ஸ் அவர் உச்சமாய் தான் நிற்கிறார், அதனால் காரகோ பாவனாஸ்தி இல்லை. இருந்தாலும் சனியோட நிற்கிறார், அதனால காரகோ பாவனாஸ்தி வேலை செஞ்சிச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? அப்போது அதுக்கப்புறம் வந்து இவருக்கு தாரதோஷம் ஏற்படுது. தாரதோஷம் ஏற்பட்டு தான் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணுறார். கல்யாணங்கிறது மாதிரி இல்லாமல் ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணுறாங்க. அது வந்து அந்த குரு தசையில் வந்து அது ஓடுது. பட் ஒன் ஃபைன் மார்னிங் அது பிடிங்கிறது. காரணம், அதே குரு தனிச்ச நிலையில் தானே நிற்கிறார். அப்போ நட்பு அதுவும் 11ஆம் இடத்துல நிற்கிறார். 11ஆம் இடம்ங்கிறது உபயகலஸ்திரஸ்தானம், அடுத்த மனைவி வர்றது. அப்போ அதுவும் சேர்ந்து பிடுங்கணும்னு தானே இருக்குது. ஸோ அப்போ அங்கேயும் தனிச்ச புதன் தானே நிற்கிறார், தனிச்ச குரு தானே நிற்கிறார். ஸோ இந்த வகையில் இந்த குரு தசை இப்படி லீட் பண்ணிட்டு போகுது. 7 வருஷம் 8 வருஷம் கூட இருந்தவங்க விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியா நாம் இப்போல்லாம். அது நம்ம இந்த ஜாதத்துக்கு பலன் சொல்ல வேணாம், அதை விட்டுருவோம். ஜஸ்ட் அப்போது 8ல் ராகு இருக்கிறதுங்கிறது பிறந்ததுலேருந்தே நெகட்டிவான தசை மாதிரி காமிக்கிறதுங்கிறது. ஆனால் இவர் பிறந்தது நல்ல வசதியான இடத்துல தான். பெரிய வசதி இல்லைனாலும் இவர் நிறைய வசதி சம்பாரிச்சிருக்கார். அப்போ வசதியான இடத்துல பிறந்தார், நல்லபடியாக படிக்க வச்சுருக்காங்க. ஸ்கூல் படிப்பு நல்லபடியாக முடிஞ்சு, காலேஜ் படிப்புக்கு வேறு மாநிலத்தில் இடம் கிடச்சி போய் படிக்கிறாரு. இன்ஜினியரிங் பிரமாதமாக முடிக்கிறாரு, நல்ல வேலை அமையுது, அந்த வேலையிலேயே கற்றுக்கிறாரு. அப்புறம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறாரு, வெளிநாட்டில் தொழில் பண்ணுறாரு, பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறாரு. இத்தனை சக்ஸஸும் எப்படி வந்தது? 8ல் ராகு. அதனால் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் வந்து இந்த ரூலுக்கு இது இப்படி இருக்கிறனால இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நிச்சயமாக அது வந்து வண்டியை கொண்டு போய் கொடைச்சாச்சு விட்டு போயிடும். அதனால் ரொம்ப நிதானமாக எடுத்து சொல்லிட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். அதனால தான் பார்க்க தான் நிறைய ஜாதகங்களை பார்க்க தான் நமக்கு அந்த அனுபவங்கள் வரும். அப்போ தான் வந்து அதை கரெக்டான இடத்துக்கு லீட் பண்ணணும். அப்படி 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லட்சம் ஜாதகத்தை பார்த்தோம்னா ஓரளவுக்கு பிக்கப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வேணால் இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ஆனால் பிக்கப் ஆகலாம், சரியா? நிச்சயமாக ஆக முடியும். அந்த ஆர்வம் தான் முக்கியம். படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போன்ற கையும் துடிகிடையும் மல்லும் பகலும் மனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. அப்படி கல்லாக இருந்தாலும் கவி சொல்லும்டான்னு வாங்கல, அது மாதிரி நிச்சயமாக பழகிக்கிறலாம். ஆனால் என்ன, நிறைய பொறுமையாக உட்காந்து பழகணும். அது ஒன்று தான் இதில் விஷயமே, சரியா? சைக்கிள் ஓட்டியாக பழகிட்டான், 2 சக்கரத்தை மேலே ஏற்றி உட்கார வச்சு தான் அத்தந்தண்டியாக உட்காந்து என்னமோ டாப் ரேஞ்சில் உயரத்தில் உட்காந்துருந்த மாதிரி இருந்திருக்கும் நமக்கு. ஆனால் இப்போ அதையும் பழகி பிரமாதமாக ஓட்டு 8 போட்டுலாம் வண்டி ஓட்டுறோம் இல்லையா? அது மாதிரி இதையும் பழகிக்கணும். அப்படி பழகிக்கிறதுக்கு முன்னால் எடுத்தங்கவுத்தம்ன்ற மாதிரியான விதத்தில் போனோம்னா வித்தியாசமாக தான் தெரியும். அப்படி ஒரு வித்தியாசமான ஜாதகமாக இருந்ததுனால நம்ம நேயர்களோட இதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அந்த ஜாதகத்தை கொடுத்த அவருக்கும் நன்றி. நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்களில் பல யோகங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் ரொம்ப முக்கியமான யோகம், ரொம்ப தலையான ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து கஜகேசரி யோகம். அது சம்மந்தமாக ஒரு சர்ச்சை கூட உண்டு. வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசன்றன் கேந்திரத்தில் அம்புலிதானு நிற்கில் விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம். இப்படி சொல்லுது ஜாதக அலங்காரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குருவும் சந்திரனும் இந்த யோகத்தில் சம்மந்தப்படுறாங்க. எது? கஜகேசரி யோகத்தில். குரு பகவான் வந்து சந்திரனுக்கு 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் உட்காந்துருக்கணும். சந்திரனுக்கு குரு உட்காந்துருக்கிறது 1, 4, 7, 10ன்னு கேந்திரத்தில் உட்காந்துருக்கணும். அதாவது அவங்களுக்குள்ள மியூச்சுவல் கேந்திரத்தில் இருந்தால் சத்தியம் சேர்ந்துருக்கணும், பார்த்துருக்கணுங்கிறது கூட இல்லை. அப்போது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோமே, கன்னியா லக்னம் எடுத்துக்கிடுவோம். கன்னியா லக்னத்துக்கு வந்து லக்னத்திலேயே குரு இருக்கார்னு வச்சுக்கிடுவோம். தனுசில் சந்திரன் இருக்கார், அல்லது மீனத்தில் சந்திரன் இருக்கார், அல்லது இந்த பக்கம் வந்து மிதுனத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்னாக்கும் இது கஜகேசரி யோகம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று கேந்திரத்தில் இருக்குது. சந்திரன்லேருந்து என்ன வர்றப்ப குரு வந்து 4ஆம் இடமாவோ 7ஆம் இடமாவோ 10ஆம் இடமாவோ வரணும். அதே மாதிரி குருவிலேருந்து எண்ணி வர்றப்ப சந்திரன் வந்து 4ஆம் இடமாவோ 7ஆம் இடமாவோ 10ஆம் இடமாவோ வரணும். இதுதான் இதுக்கான அடிப்படை ரூல்ஸ். அப்போ கஜகேசரி யோகம்ங்கிறது குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கிறதுங்கிறது கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகத்தை பற்றி ஒரு சின்ன கருத்து மாறுபாடு கூட உண்டு.
அதாவது எல்லா எதிர்ப்புகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவன். ஏன்னா ஒரு யானை கூட்டத்தையே விரட்டுற அளவுக்கு சிங்கம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிங்கத்தை வந்து பவர்ஃபுல்லான அந்த சிங்கத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால வந்து எதிர்ப்பு இல்லாமல் பிழைக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். அதனால கஜகேசரி யோகம்ங்கிறது ரொம்ப யோகமான அமைப்பு, இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம் இருந்தால், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தால், அப்போ எதிரி இருந்தால் தானே வெல்ல முடியும். அது ஒரு நல்ல கேள்வி. எதிரி இருந்தால் தானே வெல்ல முடியும். அப்போ எதிர்ப்பு இல்லாமல் பிழைக்கிறது தானே நிம்மதியான வாழ்க்கை. அப்புறம் எங்கிட்டு போய் எதிர்ப்பை வச்சுக்கிட்டு பிழைக்கிறது? என்ன எங்கிட்டு வந்து எவன் வந்து சண்டைக்கு வருவானோன்ற மாதிரி பதஷ்டத்துலேயே உட்காந்துருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறச்ச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் தப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை. எப்படின்னா, அந்த பாடல் என்ன சொல்லுது? வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் இருக்க. அதாவது வரிச்சிங்கிறது சந்திரன், மன்னவன்கிறது குரு. வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க, சந்திரனுடைய கேந்திரத்தில் குரு பகவான் நிற்க. அரசன்றன் கேந்திரத்தில் அம்புலி தானே நிற்கில். அரசனுடைய கேந்திரம்னா குருவனுடைய கேந்திரத்தில் அம்புலி, அதாவது சந்திரன் நிற்கணும். அப்போ குரு கேந்திரத்தில் சந்திரன், சந்திர கேந்திரத்தில் குருங்கிற அந்த மீச்சுவல் வந்துடுது. வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க, அரசன்றன் கேந்திரத்தில் அம்புலி தானே நிற்கில். விரவு மற்றிடத்தின் மற்றோர், மற்ற இடங்களில் மற்ற கிரகங்கள்னால ஏற்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும், விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம், அந்த மற்ற கிரகங்கள்னால மற்ற இடங்களில் ஏற்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும், விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம் அப்படின்றான். ஜாதக அலங்கார பாடலையும் பார்க்குறீங்க நீங்கள். வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க, அரசன்றன் கேந்திரத்தில் அம்புலி தானு நிற்கில். விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம்னா இதில் எதிரிகளை வெல்றதை பற்றிலாம் சொல்லலை, எதிர்ப்புகளை வெல்றதை பற்றிலாம் எதுவும் இல்லை, எதிரிகளை ஜெயிப்பார் அப்படின்லாம் இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கஜகேசரி யோகம்ங்கிற யோகம் இருந்ததுன்னா மற்ற எந்த தோஷங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தாலும், எந்த கிரகத்தினால் வரக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்டது இடத்துல இருக்கக்கூடிய தோஷமாக இருந்தாலும் அத்தனை தோஷமாக அடிவிட்டு போயிரும்னு சொல்கிறானே தவிர, நீ எதிரிகளை போய் வென்று விடுவாய், எதிர்ப்பு இல்லாமல் பிழைப்பாய் அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் இதில் இல்லை. அப்போ கஜகேசரி யோகம்ங்கிறது எதை குறிக்கக்கூடிய யோகம்? மற்ற ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற யோகங்கள் வந்து யோகத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம், தோஷத்தை மற்ற கிரகங்கள்னால ஏற்படுத்தக்கூடிய தோஷம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, அது சர்ப்பதோஷம் இருக்குது, அதில் தாரதோஷம் இருக்குது, அதில் வந்து கலஸ்தர தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, இப்படி நிறைய தோஷம் இருக்குது இல்லையா? யோகத்துக்கு ஈக்குவலாக தோஷமும் உண்டு. அப்போ இந்த தோஷமெல்லாம் வந்து எப்பேற்பட்ட தோஷங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தாலும், கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோகம் இருந்ததுன்னா அத்தனை தோஷங்களும் அடிபட்டு போயிடும். அந்த எல்லா தோஷங்களுக்கும் மேலே இந்த யோகம் பேசும். அப்போ அவங்களுக்கு மறுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் தான் சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஏன் வந்து நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சிங்கம் யானை அப்படின்னதுமே ரெண்டும் சண்டை ஓடும், கீரி பாம்பு அப்படின்னதுமே ரெண்டும் சண்டை ஓடும், மருமக மாமியார் அப்படின்னதும் சண்டை ஓடுவாங்க. அந்த 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 ஒரு மனோநிலை, அந்த மைண்ட் செட்டப்பில் தானே நம்ம இருக்கோம். அப்போ ஒன்று சொன்னதுமே என்னன்னாலும் அப்புறம் அந்த சண்டை வரத்தானே செய்யும். ஆமாம், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னாக்கா, வீட்டில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா, நான் சொல்கிறதுக்கெல்லாம் எதிரத்தனை சொல்லாது. ஆனால் இதே இந்த பக்கம் இங்கிட்டு திரும்பினா அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறா அவன் மொண்டாட்டி, சொல்கிறதுக்கு பூரா மாட்டேன் பாலே, ஏற்று நிற்பாலே, என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி இங்கே கேட்பாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த எதிர்ப்புங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை வந்து மனசில் வச்சுக்கிட்டதுங்கிறதுனால சிங்கம் யானைன்னு சொன்னதுமே ஆஹா நம்ம வந்து எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம், மற்ற கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும், யானை ஒரு சிங்கம் கண்டவாறு, ஒரு யானை கூட்டத்துக்கு நடுவில் ஒரே ஒரு சிங்கம் போச்சுன்னா எப்படி அந்த யானை கூட்டமே செதறி ஓடிடுமோ, அது மாதிரி இந்த கஜகேசரி யோகம்னு ஒரே ஒரு யோகம் அந்த ஜாதகத்தில் வந்துட்டால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை தோஷமும் விலகி ஓடிடும்னு சொல்லி சொல்கிறானே தவிர, மற்றபடி இதனால் பிரச்சனை வரும், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வரும், எதிரிகளை வெல்வார்கள் அப்படின்னெல்லாம் சொல்லலை. அதனால்
கஜகேசரி யோகம்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் நின்றுச்சுன்னா அவங்க மற்ற எந்த தோஷம் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. எது ஆயுள் கண்டம் தோஷம் போக்குவரத்து தெண்டம் கிண்டம் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் மேலே பேசுகிறது. எப்படி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் பிடி வாத்தியார் வர்றாரு, அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆர்டரை வந்து வேறு யாரும் மாற்ற மாட்டாங்க, இன்னொரு வாத்தியார் கூட மாற்ற மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய ஆர்டரை மாற்றுறதுக்கான வல்லமை யாருக்கு இருக்குது? ஹெட் மாஸ்டருக்கு இருக்குது. அவர் சொல்லுவார், சரி எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னாக்கா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரும் விசில் ஊதி எல்லாத்தையும் வர சொல்லி உட்காருங்கப்பா அப்படின்ட்டுருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹெட் மாஸ்டருடைய அதிகாரம் மாதிரியான அமைப்பு கஜகேசரி யோகத்துக்கு. இந்த பக்கம் பிடி மாஸ்டர் மாதிரியான அமைப்பு இந்த தோஷத்துக்கான அமைப்பு. ஸோ இதையெல்லாம் ஆஃப் பண்ணக்கூடிய, இந்த அதிகாரத்துக்கு மேலே செயல்படக்கூடிய ஒரு மேன்மையான அதிகாரமும் மேன்மையான யோகமும் மற்ற தோஷங்களை ஆஃப் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேகமும் இந்த கஜகேசரி யோகத்துக்கு இருக்குன்னு சொல்லுதே தவிர எதிர்ப்புகளை வெல்லுவதை பற்றி சொல்லலை. அதனால் கஜகேசரி யோகம் இருந்தால் எந்த தோஷம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லையா, சத்தாயா எப்படினாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவானப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடலாம். சரியா? நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.